அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் டைம் இருக்கு, 2 மினிட்ஸ் இருக்கு. பட் ஸ்டார்ட் பண்ணிடவா என் கண்ணு? ஓகே மேம். ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேம். சரி, ஓகே. இன்னைக்கு பழமொழி 400ம் நாலடியாரும் பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு 10 பாட்டு தான், சரியா? ஏன் ஃபர்ஸ்ட் நாலடியார் எடுக்காம பழமொழி 400 எடுக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம திருக்குறள்ல வந்து கல்வியின் சிறப்பு தானே பார்த்தோம். ஸோ இந்த பழமொழி 400லையும் கல்வியோட சிறப்பை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டையும் டுகெதரா பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம், திருவள்ளுவர் அந்த கல்வியின் சிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரியா? அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, எழுதியிருந்தாங்க, அது நேம் எனக்கு தெரியல. ஓகே, பட் ஓகே. ஆனா எப்படி எழுதணும்னா, கல்வியின் சிறப்பை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னு கேட்டா, அந்த திருக்குறள்ல என்ன இருக்கும், 6வது குறள்ல இருந்து 10வது குறள் வரைக்கும் என்ன மீனிங் இருக்கோ அதை ஷார்ட்டா ஜஸ்ட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படி போட்டு எழுதலாம் அழகா, சரியா? ஒரு 6 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் இருக்கும், சரியா? இப்போ எப்படி வந்து மணற்கேணி தோண்ட தோண்ட வந்து நீர் ஊறுமோ அது மாதிரி அப்படின்னு அந்த 6 குறளுடைய 6, 7, 8, 9, 10 5 குறள் நினைக்கிறேன். அந்த 5 குறளுடைய மீனிங்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியா அந்த மீனிங். ஸோ திருவள்ளுவர் வந்து கல்வியின் சிறப்பை இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இதுல கல்வியின் சிறப்பை முன்றுரை அறையினார் என்ன சொல்லியிருக்கார், இல்லாட்டினா பழமொழி 400 என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அப்ப இதுல இருக்கிற கல்வியின் சிறப்பை சொல்லணும், சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, திருக்குறள்ல உள்ள கல்வியின் சிறப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரியா? அதுக்கு அப்படி கேட்டாங்கன்னா, முடிஞ்சா அந்த குறள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அழகா குறளை எழுதி அதுக்கு நீங்க வந்து அதுக்கு மீனிங்கா எழுதலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த அஞ்சு சிறப்பு என்ன, கல்வியின் சிறப்பு என்னங்கிறத எழுத தெரிஞ்சிருக்கணும், என்னமா? சரி. இப்ப நான் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன்ல, அசைன் பண்றேன்ல ஹோம்ஒர்க், அது எல்லாமே எழுதி பாருங்க. கண்டிப்பா அது எழுதி பார்த்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த போட்டோ எடுத்து கிளாஸ் ஒர்க்ல போடுங்க. ஏன்னா நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ், ஏற்கனவே எக்ஸாமுக்கு வந்த கொஷின்ஸ், சரியா? அதனால உங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும். அதை நீங்க எழுதுனீங்கன்னா, எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனா இருக்கும், அதுக்காக, சரியா? சரி. ஏற்கனவே பழமொழி 400 அப்படின்னா என்னன்னா, முன்றுரை அறையினார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். இதுல என்ன இருக்குது, 400 பாட்டு இருக்கு. இந்த 400 பாட்டுல எப்படி இருக்கும்னா, அதுல ஒரு பழமொழியை சொல்லி சொல்லி அதன் மூலமா ஒரு கருத்தை சொல்ற மாதிரியான ஒரு செய்யுளா அமைச்சிருப்பாரு. இது ஒரு பாயிண்ட். இவர் எழுதினவர் யாரு, முன்றுரை அறையினார் அப்படின்ற ஒருத்தர். சரி, அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது அவருடைய ஊர் என்ன, அவர் யாரு அப்படின்னு. சரி, நான் திருப்பி வேணா ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ பழமொழிக்கு என்னென்ன பேர்னா இருக்கு, பழமொழிக்கு வேறு வேறு பேர் என்ன, முதுமொழி, மூதுரை, உலக வசனம், சொலவடை அப்படிலாம் வேற வேற பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இப்ப சொலவடை வந்து கிராமத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சொலவடை சொல்ற பாரு நல்லா அப்படின்னு. முதுமொழி, மூதுரை, உலக வசனம் இதெல்லாம் வந்து பழைய காலத்துல சொல்லப்பட்டு வந்தது, ராஜாக்கள் காலத்துல சொல்லப்பட்டு வந்தது. இப்ப நம்ம இந்த மாதிரி பீப்புள்ஸ் நம்ம எப்படி சொல்றோம்னா பழமொழின்னு சொல்றோம், சரியா? சரி. இதுல என்ன இருக்கு, முன்றுரை அறையினார் பத்தி சொல்லும் போது ஏற்கனவே சொன்ன, இவர் வந்து ஒரு பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒருத்தர். இவர் வந்து அரையர், அதாவது அரசர் அப்படின்னு ஒரு பெயரால் அழைக்கப்பெற்ற ஒருவர். அதனாலதான் இவர் வந்து முன்றுரைன்ற ஒரு ஊருன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமா, முன்றுரைன்ற ஊர்ல ஒரு ஆட்சி செஞ்சதுனால இவருக்கு பேர் முன்றுரை அறையனார். முன்றுரையை சார்ந்த அரசர், முன்றுரையை ஆட்சி செய்த அரசர் அப்படின்னு ஒரு மீனிங் வர்ற மாதிரி முன்றுரை அறையனார்னு பேர் இருக்கு, சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி. இப்ப பழமொழி, ஓகே, பழமொழி அதை பத்தி நூல் குறிப்பு எழுதுக அப்படின்னா, இந்த இதுல சொன்ன மாதிரி பழமொழி எழுதியவர் முன்றுரை அறையினார். அவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை, பாண்டிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர், முன்றுரைன்ற ஊர்ல ஆட்சி செஞ்சவர், அவ்வளவுதான். 400 வெண்பாக்கள் கொண்டது இந்த பாட்டு. ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு பழமொழி கொண்டு இருக்கும். பழமொழி வச்சு அது அந்த பழமொழி வச்சு ஒரு அட்வைஸ், அறிவுரை சொல்லப்பட்டிருக்கும், அது அவ்வளவுதான். இது எந்த எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா 5வது நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இப்போ இன்னொன்று, இப்போ நூல் குறிப்புன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த நூல் குறிப்பு எழுதினாலும் சரி, இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக வர ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த நூலின் வழியாக அந்த கால மக்களுடைய வாழ்க்கை பண்பாடு, சரியா, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவருடைய கலாச்சாரம், இது எல்லாத்தையும் நம்ம தெரியலான்னு, சமுதாய நிலை எல்லாம் நம்ம பெண்கள் நிலையிலிருந்து எல்லாமே எது வேணாலும் எழுதலாம், அதெல்லாம் தெரிய வரும்னு ஒரு காமன் பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அது எந்த புக்கு கேட்டாலும் இந்த பாயிண்ட் எழுதிருங்க. திருக்குறளா இருக்கட்டும், நாலடியா இருக்கட்டும், கம்பராமாயணா இருக்கட்டும், எந்த நூல் குறிப்பு சொன்னாலும் அதுல முடிக்கும் போது ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுல முடிக்கும் போது இந்த நூலின் வழியாக இந்த மாதிரி எல்லா அந்த மக்களுடைய நிலை
தெரிகிறது அப்படின்னு சொல்லுங்க. சரியா? இது எதற்கு எழுதினாலும் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு ஈஸி டிப்ஸ் இதெல்லாம். சரி, இது ஏன் வந்து அறநூல்களுக்கு கீழே இருக்கு அப்படின்னா, இது வந்து அட்வைஸ் பண்ற மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய நூல் இருக்கிறதுனால இது வந்து அறநூல்களுக்கு கீழே இருக்கு. அதனால திருக்குறள் நாலடியாருக்கு அப்புறம் பழமொழி வச்சிருக்காங்கன்றாங்க. சரி, இப்ப பழமொழி விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இருந்து இப்ப இப்ப வரைக்கும் பழமொழி வந்து ஒரு 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 விஷயத்த சொல்லணும்னா ஈஸியா சொல்லணும், டக்குன்னு அவங்களுக்கு போய் மனசுல பதியணும் அப்படின்றதுக்காக ஒரு பழமொழிய, ஒரு எக்ஸாம்பிள் பழமொழிய சொல்லி ஆம், என்ன சொல்றது, விளக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எங்க தாத்தா காலத்துலனா வந்து எங்க தாத்தா பழமொழி சொல்லுவார் எங்க பாட்டியை பார்த்து. அப்ப நானா வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்போ ஒருவேளை எங்க எங்க தாதாவுக்கும் எங்க தாதிக்கும் ஏதாவது சண்டைன்னு வச்சுக்குவேன். அப்ப வெளியில வந்து டீ குடிச்சு சொல்லுவாரு, என்னது, அம், இப்ப என்னமோ அரச பரம்பரை ராணி பறையனுக்கு வாக்கப்பட்டாளான்ட்டு போவாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அதாவது அவ்வளோ பெரிய உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க கடைசியில போய் இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இப்ப அவங்க சொன்ன அந்த இது சொல்றேன் நான். அவங்ககிட்ட வந்து வாக்கப்பட்டா, மேரேஜ் பண்ணிட்டா எந்த அளவுக்குன்னா அவங்க கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவாங்களோ அது மாதிரி நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அர்த்தம் மறைஞ்சிருக்கு பாருங்க. சரியா? அப்புறம் சொல்லுவாங்க, எங்க தாத்தா சொல்லுவாங்க, இப்ப எங்கேயா வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வேணும்னே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க, எங்க தாத்தா சொல்லுவாங்க, ஆம், என்னது, ஏன்டா ஏன்டா வந்து எலி அம்மனமா போகுதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுதுன்னுவாங்க. அதுக்கு பின்னாடி என்னன்னா, இப்போ ஏதோ காரணத்தோட தான் நீங்க செய்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு சென்டென்ஸ் தான். பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு மீனிங் இருக்கும். இதுதான் சொல்ல வரேன்னு சொல்லுவாங்க. சரியா? பழமொழி சொல்லுவாங்க. சரி, இது வந்து எப்படின்னா, அஹ், ஒரு ஒரு ரொம்ப கருத்தாளமிக்கன்னா ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் உள்ள ஒரு பழமொழியா இருக்கும். அதை வந்து நம்மளுடைய அறிவுரைக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சரி, இப்போ நம்ம இந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5 பாட்டுல என்ன இருக்குன்னா, கல்வி பத்தி இருக்கு. சரியா? ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. அதாவது இந்த இது வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி இருக்கும். மீனிங்கை வந்து நம்ம மாத்தி மாத்தி புரியுற மாதிரி இருக்கும். பட் நம்ம மீனிங்கை சொல்லிட்டு உங்களுக்கு அதை சொன்னேன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அதாவது, ஏப்பா, ஆம், இதுல என்ன பழமொழி அப்படின்னா, இப்போ ஒரு 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 இதுல மரக்கலம்னா கப்பல்ல போட்ல போறோம். அந்த காலத்துல எப்படி இருக்கும், நல்லா தண்ணி வடியும், ஒரு ஒரு ஆறு இருக்கும், ஒரு மலை அருவின்னு வச்சுக்கோமே. இந்த பக்கம் இருந்து ஒரு ஊருக்கு அந்த பக்கம் போகணும்னா அந்த போட்ல தான் ஏறி போகணும். ஒருத்தன் போறவன், அந்த வழியில போறவன் அந்த போட்ல ஏறி காசை கொடுத்தாதான் போட்ல ஏத்துவாங்க. இல்ல டிக்கெட் வாங்கினா தானே. அன்னைக்கு கூட நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது சொன்னேன், டிக்கெட் வாங்கினா தான் பஸ்ல ஏத்துவான் இல்ல. இப்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி டிக்கெட் வாங்காம பஸ்ல டிக்கெட் ஏத்தாம ஒருத்தன், சரி ஏறுங்க ஏறுங்கன்னு ஏத்திட்டு இறக்குற இடத்துல இறக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அச்சோ அவ டிக்கெட் வாங்காம விட்டுட்டோமேன்னா அந்த டிக்கெட் காசு கிடைக்குமா? கிடைக்காதானே. அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, இதே மரக்கலம், நீ மரக்கலம் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அவன் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஐயோ காசு வாங்காம விட்டுட்டோமே நீ நினைக்கலாமா? நினைக்க முடியாதுல்ல. அது மாதிரிதான், நீ நீ வந்து போய்கிட்டு இருக்கும் போது சுங்கச்சாவடி இப்ப இருக்குல்ல, டோல்கேட்டு, அதுல வந்து நீ காசு கொடுக்காம அவன் பாட்டு ஓப்பன் பண்ணி விட்டான், நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். இப்பெல்லாம் துரத்தி பிடிச்சி வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கவேன். பட் ஆனா அந்த காலத்துல கிராஸ் பண்ணி விடுவாங்களா? விடவே மாட்டாங்கல்ல. அது மாதிரி உனக்கு இளமை போயிடுச்சு. நீ கல்வி கற்க வேண்டிய வயசு என்னது, இளமையான வயசு. அந்த இளமையில நீ படிக்காம ரொம்ப வயசாயிடுச்சுன்னு போயிட்டு இப்ப போய் நம்ம படிக்கலையேன்னு வருத்தப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அதனால நீ படிக்கணும், நீ வந்து வந்து ஒரு 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 வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீன்னா, நீ அந்தந்த காலகட்டத்துல அதை செஞ்சிரு. அது கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நீ வருத்தப்பட்டாலும் திருப்பி அந்த காலம் வராது. அதுதான் அதோட மீனிங். இப்ப சொன்னது இவ்வளவு விஷயம் சொன்னேன்னா இதைத்தான் சுருக்கி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்களேன், ஆற்றும் இளமைக்கண் கற்கலான். அதாவது செய்ய வேண்டிய ஒரு இளமைக்கண்ணா இளமை காலத்துல கற்கலான் படிக்கவில்லை என்றால், ஆற்றும் இளமை காலத்துல அப்படின்னா உனக்கு அந்த செய்யக்கூடிய அந்த இளமை காலத்துல உனக்கு அழகா நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சிருக்கிற அந்த இளமை காலத்துல நீ படிக்கலைனா கற்கலான் மூப்பின் கண். வயசானதுக்கு அப்புறம் அது நம்ம போற்றும் எனவும் புணருமோ. ஐயோ எல்லா பேருமே நான் படிச்சவங்க சொல்லணும், இல்லை என்னால் படிக்கணும், இல்லை நான் வந்து படிச்சவன்னு எல்லாம் சொல்லணும், இல்லை நான் வந்து ஜெயிக்கணும், இல்லை நான் படிக்கணும்னு சொல்றது வந்து பொருந்துமாப்பா? அது இதான் ஆகுமான்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் பொருந்துமா, இதெல்லாம் வந்து ஆகுமா, இதெல்லாம் சரியா வருமா? சின்ன வயசுல படிக்கணும், படிக்காம இப்ப நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போவேன் நான் அப்படி இப்படின்னா முடியுமா? முடியாது. அதனால ஆற்றச்சுரம் போக்கி உள்குவார் இல்லையே.
ஆற்றச் சுரம் போக்கின ஆத்துல வழி, சுரம்னா வழி, ஆத்துல வழி அதை கடந்து போறவங்க இருக்காங்களே அவங்க போக்கி அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் திருப்பி காசு கொடுத்துட்டு போறவங்க இருக்காங்களா என்ன? இல்ல. அதே போல மரம் போக்கி கூலி கொண்டார். அப்படி போய் சுரம் போக்கி நீ ஒரு வழியில போற அப்படின்னா வழியில சுங்கச்சாவடி இருக்கும், அங்க நீ காசு கொடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி நீ ஒரு மரக்கலத்துல போனீன்னா அங்க கூலி வாங்காம நீ ஒரு மரக்கலத்தை இயக்க முடியாது. அது மாதிரிதான் கரெக்டா நீ அந்த இடத்துக்கு போகணும்னா நீ அந்த செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யணும் இளமை காலத்துல அப்படின்றாங்க. புரியுதா இது? புரியுது மேம். புரியுதாமா? சரி, ஓகே. அதாவது ஒண்ணுமே இல்லம்மா, இளமையில் கல். நம்ம அவை பாட்டி சொல்லியிருக்காங்க தெரியுமா? இளமையில் கல், சின்ன வயசுல படி. அதைத்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படியே முக்கி திணறி சொல்லியிருக்காரு. சரியா? அந்த முன்றையறையினர். ஓகே. இப்ப அடுத்து என்னது? உணர்கினிய இந்நீர் பிரிதுழியில் என்றும் கிணற்றகத்து தேரை போல ஆகார். அதாவது உணர்கினிய இந்நீர் பிரிது ஒழியில், பிரிதுழியில், அதாவது எனக்கு ஒரு கிணத்துல ஒரு தவளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன நினைச்சுக்குவான்? கிணத்து தவளையா இருக்காதுன்னு வாங்கல்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு கிணத்துக்குள்ள உட்காந்துட்டு தவளை நினைச்சுக்குமா, இதுதான்ப்பா உலகம், இதுல இருக்கிற தண்ணி தான் நல்ல தண்ணி, வேற உலகமே இல்லை, இதுதான் உலகம் அப்படின்னு நினைக்கும்ல. அது மாதிரி உணர்க்கிணறிய இந்நீர், உண்ணுவதற்குரிய, குடிக்கிறதுக்குரிய, சாப்பிட்றதுக்குரிய நல்ல இனிமையான நீர் பிரிது ஒழியில், பிரிது இல்லை, வேற இடத்துல இல்ல என்னும் கிணற்றகத்து தேரை போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த கிணத்துல இருக்க அந்த தவளை இருக்குல்ல, அது மாதிரி ஆயிடாத நீ. ஏன்னா கணக்கினை முற்ற பகலும் முனியாதினிதோது, அதாவது கற்றலின் கேட்டலேன் என்று. அதனால நீ எவ்வளவுதான் படிக்கணும்னாலும் முனியாதுன்னா வெறுப்பு இல்லாம, எரிச்சல் இல்லாம நீ கணக்கினைனா ஒரு படிக்கிற நூல், வெறும் கணக்குனா மேத்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல மீனிங் இருக்கக்கூடாது. கணக்கு அப்படின்னா நீ அடிக்கடி டெய்லி படிக்க வேண்டிய அந்த எல்லா விஷயமும், எண்ணும் எழுத்தும் எல்லாமே, எழுத்து எல்லாமே படிக்கிறத முற்றப்பகலும் முனியாது. நீ கரெக்டா நீ என்னதான் படிச்சாலும் அது இன்ஃபினிட்டிவ் இல்ல. இனிது ஓதி கற்றலின் கேட்டலே நன்றி. நான் படிச்சுட்டேன்ப்பா, எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா, ஸோ என்ன மாதிரி படிச்சால் யாருமே இல்லை அப்படின்னு கிணத்து தவளை மாதிரி இருக்காத. ஏன்னா நீ படிச்சிருக்க புக்கை பார்த்து, பட் அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் நீ கேட்கணும். கேட்டலே நன்று, கேட்கிற அறிவு இருக்கே, நிறைய நாலேஜ், அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ். இப்ப பெரியவங்க இருக்காங்க, நம்ம என்னதான் படிச்சாலும் பெரியவங்களுடைய அட்வைஸ் நம்மளுக்கு வேணும் தானே, இல்லையா? அப்ப படிக்கிறத விட நீ கேட்கறது நல்லது. கற்றலின் கேட்டலே நன்று. கற்பதை விட ஒருத்தவங்க உனக்கு அட்வைஸ் சொல்றாங்கன்னா அது கேட்கறதும் ஒரு அறிவு தான்ப்பா, அதுவும் ஒரு கல்விதான். ஆனா நீ நினைச்சுக்காத நீ எல்லாத்தையும் நான் படிச்சுட்டோம்ப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா அப்படி நீ இருந்தீன்னா நீ கிணத்து தவளை மாதிரிதான், உலகமே தெரியாம இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. புரியுதா? ஈஸியா சொல்லணும்னா அப்ப என்னது இந்த இடத்துல? கற்றலை விட, படிக்கிறதை விட எது நல்லது? சொல்லுங்க கண்ணுங்களா. என்னது? க்ளோஸ் பண்ணி வச்சு சாப்பிட போயிட்டீங்களா? சரி, ஓகே. கற்றலில் கேட்டலே நன்று, படிப்பது. ஓகே, படிப்பதை விட கேட்பதும் நன்று, கேட்டலே நன்று. சரி, ஓகே. மூணாவது பாப்போமா? சரி. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம். அதாவது படிச்சவங்களுக்கு, படிப்பறிவு உள்ள அந்த படிச்ச அறிஞர்களுக்கு தான் தெரியும். அவ்வளவுதான் இதோட மீனிங். அதாவது ஒரு படிச்சவங்க அப்படின்னா அந்த படிப்பை பத்திய அறிவை தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த படிச்சவரை பத்தி அறிவு தெரியும். ஓகே. நலமிக்க பூம்புணல் ஊர் புது மக்கட்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பின் கால். அதாவது எவ்வளவுதான் அழகான ஒரு நலமிக்க ஒரு ஒரு அழகிய நீர் நிறைஞ்ச ஒரு ஊரா இருந்தா கூட, நலமிக்க பூம்புணல் ஊரார்னா அழகிய பூம்புணரை உடைய ஊருக்கு தலைவனாக இருக்கின்ற மனுஷனே அப்படின்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாங்க, கூப்பிடுறாங்க. இங்க பாரு, அழகிய பூக்கள் நிறைந்த என்னது தண்ணி, நல்ல சுனைகள், குளங்கள் நிறைந்த அந்த ஊரனே, அப்படின்னா ஊரை சேர்ந்தவனே, நலமிக்க பூம்புணல் ஊரை, சரியா, நலமிக்க பூக்கள் நிறைந்த அந்த குளங்கள் நிறைந்த ஊரை சேர்ந்தவனே, பொதுமக்களுக்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பின் கால். சரியா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் படிச்சவங்களை பத்தி தெரியும். பொதுவா இருக்கிற படிக்காத இந்த சாதாரண மக்கள் இருக்காங்களா, பொதுமக்கள் அப்படின்னா சாதாரண மக்கள், அவங்களுக்கு எப்படி பாம்பின் கால் பாம்பறியுமோ அதே மாதிரி இப்போ பாம்புக்கு கால் இருக்கா என்ன தெரியுமா உங்களுக்கு? பாம்புக்கு கால் இருக்கா? இல்ல. ஆனா பாம்பு ஊறுது. எப்படி ஊறும்? அதுக்கு கால் இருக்கா என்னங்கிறது இன்னொரு பாம்புக்கு தான் தெரியும், இல்லையா?
அது இருக்கா இல்லையா? இல்ல. ஆனா பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிம்பாங்கல்ல. அப்படின்னா என்ன? ஒரே ஜாதிப்பா 2 பேரும். சரியா? நீ என்ன பண்ணுவ? நீ எப்படி உருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இன்னொரு பாம்பு சொல்லுதுன்னு வச்சுக்கோ. அது மாதிரி இந்த பாம்பின் கால் பாம்பரியும்னா பாம்பை பத்தி பாம்புக்கு தான் தெரியும். அது மாதிரி கல்வி அறிவு அறிந்தவர்களால தான் கற்றவர்களை பற்றிய விஷயம் இவங்க கற்றவர்கள் அப்படின்னு தெரியும். அதான் 2 பேர் இருக்காங்க இப்ப படிச்சவனுங்க. இவங்களும் படிச்சிருக்காங்க, இவங்களும் படிச்சிருக்காங்க. இவருக்கும் படிப்பறிவு இருந்தா தான் இவருடைய வேல்யூ புரியும். இவருக்கும் படிப்பறிவு இருந்தா தான் இவருடைய வேல்யூ புரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்றேன் நானு. சரியா? சோ இவங்கள பத்திய வேல்யூ தெரியலன்னு வச்சுக்கோங்க. பொதுமக்கள்னா சாதாரண மக்களுக்கு இந்த வேல்யூ தெரியாது. இவங்க என்ன படிச்சிருக்காங்க? இவங்க ஏன் இப்படி வேலை பார்க்கறாங்க? என்ன செய்வாங்க? அம்மா, அப்பா அவெல்லாம் பாரு அப்படி படிச்சுட்டு அங்க வேலை பார்க்கற. நீ ஏன் வேலை பார்க்கறன்னு கேட்பாங்க. ஒருத்தவங்கள பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு அந்த படிப்போட அறிவு தெரியல. அவங்க வேற படிச்சு அவன் அந்த வேலை பார்க்கறான். பட் இவங்களுக்கு அந்த படிப்பை பத்திய நாலேஜ் இல்லாதனால நீனும் இந்த மாதிரி படிச்சாலும் பரவாயில்ல அந்த வேலைக்கு தான் போகணும்னுவாங்க. இதுதான் மீனிங். புரியுதா? அப்ப அவங்களுக்கு அந்த படிப்பை பத்தி நாலேஜ் இல்ல. அதனாலதான் சொல்றாங்க, ஒரு கற்றவனுக்கு தான் இன்னொரு கற்றவனுடைய அந்த கல்வியை பத்தி தெரியும். சோ அழகிய பூக்கள் நிறைந்த புனலை உடைய அந்த ஊரை சேர்ந்த மனுஷனே, பொதுமக்கள் இருக்காங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுப்பா. அதனால பாம்பின் கால் பாம்பரியும். சரியா? பாம்பரியும் பாம்பின் கால். படிச்சவங்களை பத்தி படிச்சவங்க புரியும். அவ்வளவுதான். புரியுதா இது? புரியுது மேம். ஓகேம்மா. சரி, இப்ப 4th ஒன். கற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பார். அதாவது படிச்சவங்க தலகணம் இல்லாம அமைதியா இருப்பாங்களாம். சரியா? படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தான் படிக்கல, அதாவது ஆம், மறந்தும் கூட அவங்க புகழ்ந்து பேச மாட்டாங்க தம்மை. ஒருத்தவங்க படிச்சவங்க, சரியா? நான் அப்படி தெரியுமா உண்மையான படிப்பு இருந்தா யாருமே அவங்கள புகழ்ந்து பேச மாட்டாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க தான் தன்னை புகழ்ந்து பேசுவாங்க. அப்படி ஒரு வேளை அந்த படிச்சவங்க தன்னை பத்தி மறந்து மறந்து ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட் தன்னை மறந்து நான் இப்படி இப்படி தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் தற்பெருமை பேசிட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமா? முழுமையான நிலவு இருக்குல்ல, முழுமையான நிலவுல கரை படிஞ்ச மாதிரி அப்படி பட்டவர்த்தமா தெரிஞ்சிரும் வெளியில. இவங்க என்னது இவ்வளவு படிச்சுமே என்ன இவங்க இப்படி பெருமை பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். அதே மாதிரி நிற கூட தழும்பாதுப்பா, குறை கூட தான் தழும்பும். அவ்வளவுதான் இப்படி மீனிங். அதாவது ஒரு நிறக்குடம் இருக்குன்னா அது தழும்பாது இல்ல. ஏன்னா அது மாதிரி கற்றறிந்தவர்கள் முழுமையா கற்றறிஞ்சாங்கன்னா, அந்த பெருமை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க புகழ் மிக்கவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாம, சரியா, அவங்க தன்னை மறந்து சில சமயம் ஒரு தன்னை பத்தி பெருமையா பேசிட்டாங்கன்னா அது என்ன ஆகுங்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் இதுல எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிரும்ன்றாங்க. எப்படி நிலவுல இருக்கிற அந்த கரை தெரியுமோ அது மாதிரி இவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பு ஊருக்கே தெரிஞ்சிரும். ஏன் ஏன் அப்படி சொல்றாரு உங்கள்கிட்ட கேக்குறேனே. இப்ப இந்த மீனிங் புரியுதா இதோட? புரியுது மேம். தலகணம் இருக்கிறதுனால. சரி, தலக்கணம் இருக்கிறதுனால அவங்க செஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருது. சரியா? பொய் சொல்றான்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பொய் சொல்றாரு ஒருத்தர். நல்லா அவர் எல்லா பேருமே இவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லா படிச்சவர், இவர்கிட்ட ஏதாவது போய் நீதி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? இவர் ரொம்ப நேர்மையா இருப்பாரு, கரெக்டா பேசுவாரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, யார பக்கமும் இப்படி இப்படி பேச மாட்டாரு, நீதிமானவர் அப்படின்னே ஒரு பேர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ ஒருத்தர். சரி, அவர் ஒரு பொய் சொல்லிட்டாரு. அப்ப இந்த உலகம் என்ன பேசும்? இவரு பாருவேன், இவரு இப்படி பண்ணிட்டாரு பாரு. நான் 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 நினைக்கவே இல்ல. இவர் இப்படி ஆகிருவாரு, இந்த மாதிரி ஆயிருவாருன்னு நான் நம்பவே இல்லை. இது பாரு, இதுதான் கலிகாலங்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவோமா? அது ரொம்ப ஆச்சரியமா பேசுவோமா? இவர் சொல்ல மாட்டாரே, அவர் பண்ண மாட்டார், அவரா பண்ணாரு அப்படி ஆச்சரியமா இருக்குன்னு பேசுவோமா? இதுதான் நிலவுல இருக்கிற அந்த கரை தெரியிற மாதிரி. ஒருத்தவங்க நல்ல விஷயத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிரும். இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அவங்க. இப்போ ஊர்ல சொல்றாங்க, இந்த பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் இல்லைன்னாம கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு. அவர் வருஷக்கணக்கா கொடுத்துருப்பாரு. சரியா? அவர் லைஃப் லாங் கொடுத்துருப்பாரு. ஒரே ஒரு தடவை ஏதோ ஒரு மிஸ்டேக்ல, ஏதோ ஒரு அசால்ட்லயோ அவர் கொடுக்காம விட்டான்னு வச்சுக்கவேன், அதையெல்லாம் பேசுவாங்க. இவர் போனாராமா, இப்படி கொடுக்குறவர் இவர் கொடுக்க மாட்டேன், என்னது காரணம் தெரியல, பேசுவாங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா அதாவது நிறகுடம் தழும்பாது, குறை கூட தான் தழும்புன்னு மக்கள் நம்பி இருக்காங்க. உண்மைதான் அது. பொய் பேசிக்கிட்டே ஒருத்தன் இருக்கான்னா அவனை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் பொய் தானே பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஏன் கேட்டா? அவன் எப்பயுமே வாயை திறந்தாலே பொய்ப்பா, அவன் பயங்கரமா பொய் போடுவான் அப்படின்வாங்க. ஒரு ஆள் கஞ்சனா தரவே மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் தரலைன்னா அதான் தெரியுமே அவன் தான் கஞ்சனாச்சு, அவன்கிட்ட போய் நீ ஏன் கேட்கிற அப்படின்னு சாதாரணமா ஆக்கிடுவாங்க அதை. அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டே இருந்தான், இந்த மாதிரி ஒரு கெட்ட நெகட்டிவான ஒரு விஷயம் அவன்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை உலகம் பெருசா பேசாது. ஏன்னா அவன் அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா ஒரு கற்றறிந்த ஒரு நல்ல மனிதன்
ஒழுக்கமா நடக்கிறவரு, ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ஒரு சின்ன தப்பு மறதியில பண்ணிட்டா கூட அது உலகம் ரொம்ப பெருசா பேசும். எப்படி இந்த நிலவுல இருக்கிற அந்த கரை தெரியுமோ அது மாதிரி மக்கள் எல்லாமே தெரிஞ்சு பெருசா பேசுவாங்க. ஏன் நான் நிறகுடம் தழும்பாது. ஓகே, கடைசி நல்லா இருக்காது. பழமொழி சொல்லி சொல்லி சொல்றாரு. நல்லா இருக்கா கண்ணுங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேம். குட் குட். சரி. அல்ஹம்துலில்லாஹ் டிஎம்ஏ சூப்பரா பண்ணிருக்கீங்க கண்ணுங்களா. சரியா? ஃபுல் மார்க் போட்டேன் எல்லாத்துக்கும். ஓகே குட். அதுக்கப்புறம் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் மேம். ஓகே, வெல்கம் வெல்கம். பாரக்கல்லா ஃபீக். சரி, விதிப்பட்ட நூலினிருந்து வேற்றுமை இல்லார் கதிப்பவர் நூலினை கைகந்தாராகி பதிப்பட வாழ்வார் பழியாய செய்தல் மதிப்புறத்து பட்டமறு. இதுவும் அதே மாதிரிதான். அதாவது மதி அப்படின்னா நிலவு. அந்த நிலவுல மதி அப்படின்னா சந்திரமதின்னு சொல்லுவாங்கல்ல, சந்திரன் மதி ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? மதினா நிலவு, நிலா. அந்த நிலாவுல மதிப்புறத்து நிலாவுல பட்ட மறுனா குறை. ஒரு 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 களங்கம், ஒரு சின்ன ஒரு தீமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி குறைன்னு வச்சுக்கோமே. அது சரியா? குறை. இந்த முழுமதியா இருக்கிற அந்த அழகிய அந்த நிலாவுல ஒரு சின்ன கரைப்பட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும். எப்படின்னா விதிப்பட்ட நூலிருந்து வேற்றுமை இல்லார். என்னென்ன வந்து விதி புக்ஸ்லாம் இருக்கும். சரியா? அற இலக்கியங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் சொல்ற இலக்கியங்கள் எது எது இருக்கோ அதெல்லாம் உணர்ந்து அதெல்லாம் படிச்சுட்டு, நல்ல விஷயங்கள்லாம் படிச்சுட்டு, சரியா, வேற்றுமை இல்லார் கதிப்பவர் நூலினை கைகந்தாராகி. இல்ல, இது கொஞ்சம் தூரம் பார்த்துக்கிறேன் மீனிங்க. நல்ல நெறிகளை மனோர்களை கற்றுணர்ந்தவர் பெரியோர். ஆமா, அவர்கள் தான் முறையா வாழ்க்கை நடத்துவர். எஸ். தம் அறிவால் பொருந்தா நூலை கருத்துக்களை புறந்தள்ளி வாழ்வார்கள். எஸ், அதேதாம்மா. இந்த முதல் சொன்னேன்ல, ஒரு 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 என்ன சொல்றது, அவங்க வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அந்த மதியில இருக்கிற அது என்ன சொல்லுவோம், நிறகுடம் தரும்பாது. நிறகுடம் தரும்பாதுன்னு பார்த்தோம்ல, நிறகுடம் ததும்பாது பாம்பின் கால் பாம்பரியம் அந்த பழமொழிக்கு ஒன்று சொன்னோம். அதுக்கப்புறம் நிறைகுடம் தழும்பாதுன்னு நிறைய ஃபுல்லா கற்றறிந்தவங்க. அவங்க வந்து குறை செய்ய மாட்டாங்க எப்பவுமே. அதனால நிறைவான அறிவு உள்ளவர்கள் குறை சொல்லாம நிறைவா இருப்பாங்க. எப்படி இதுலயும் வரும். அதாவது அந்த இது மாதிரி இதுல ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4வது இதுல ஒரு 3வது இதுல ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னார்ல, அழகிய பூம்புகள் நிக்க அழகிய மலர்கள் நிறைந்த குளங்கள் நிறைந்த ஊரை சேர்ந்தவனே உனக்கு தாப்பா அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாருல 3வது. அதே மாதிரியே 4வது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அருவி அப்படியே மேல இருந்து கொட்டுதாமா. அப்படி கொட்டி அந்த அந்த பாறை இருக்குல்ல, அது மேல பட்டு பயங்கர சவுண்ட் எடுத்து உடைக்கிற மாதிரி வச்சு அப்படியே தெரிச்சு ஓடுதான். நல்லா இருக்குல்ல, சூப்பரா. அந்த மாதிரி இருக்கிற அழகிய நாடை உடையவனே, உன்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ஏன்னா இது மாதிரிதான் அழகிய நீர்குடம் ததும்பாது, நிறகுடம் ததும்பாது. அதனால ஒழுங்கா நீ இன்னும் ஃபுல்லா கட்டறிந்தனா அது மாதிரி நடந்துக்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உன்னை வந்து என்னது மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த 4th ஒன். மீனிங் புரியுதுல கண்ணுங்களா? இது 5வது என்னன்னா அதேதான். நிலவுல பட்டம் மறு என்னன்னா, நல்ல நூல்களை கற்றறிந்த அந்த நல்லவங்க இருக்காங்களே, அவங்க எப்பவுமே அதை தான் ஃபாலோ பண்ணி நடப்பாங்க. வேற்றுமை இல்லார். சரியா? ஆனா வேற்றுமை வேற்றுமை இல்லார்னா அப்படி படிக்காதவங்க என்ன ஆகி போச்சுன்னா, கதிப்பவர் நூலினை கைகந்தாராகி படிக்காதவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரியா? ஆனா நல்ல நன்னெறிகளை படிச்சவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. படிக்காத ஆளுக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால படிச்சவங்க வந்து அந்த நூலை படிச்சு அந்த அறிவை விட்டு நீங்கினாங்கன்னா, அதாவது அதுல அதுல விட்டு விலகுனாங்கன்னா, அந்த புக்கு சொன்ன அந்த அட்வைஸ் படி அவங்க வாழலைனா அப்படின்னு அர்த்தம். வாழலைனா இதே மாதிரிதான் நிலாவுல இருக்கிற கலங்க மாதிரி வெளியில தெரிவாங்க. சோ அப்படி இருக்க கூடாது. அவ்வளவுதான். சரியா? இது எல்லாமே என்னது? படி 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 படி. சரியா? கல்வி கற்றவர்கள் எந்த அளவுக்கு இருக்கணும்? கல்வி கற்றவங்க நீ படிச்ச கல்விதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைன்ல அதோட மீனிங் சொல்லிட்டே வரும் பாருங்களேன். இவ்வளவுதான். இதை போட்டு கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாரு. என்னது? அதாவது இங்க பாரு, படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படிக்க வேண்டிய காலத்துல படிக்கணும்பா. அப்படி இளமையில படிக்காம நீ வந்து ரொம்ப முதுமையில போய் படிக்கணும்னு ஆகுமா அது? சரியா? மரக்கலத்துல டிராவல் பண்ணிட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் போய் அவனை தேடுவியா நீ?
சரியா? முடியாதுல்ல. கரெக்டா டிராவல் பண்ணும்போதே அவன்கிட்ட காசு வாங்கினா தானே உன்னால முடியும். அதுதான். சரியா? இல்ல சுங்கச்சாவடி போகும்போது நீ வந்து காசு வாங்கி தானே அவனை அலோவ் பண்ற. ரொம்ப தூரம் போயிட்டு நீ திருப்பி போய் அவனை போய் பிடிப்பியா நீ? இல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இளமையில் கல். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ படிச்சதை வச்சு நான் படிச்சதான்ப்பா பெஸ்ட் உலகத்துல வேற எதுவும் நினைக்காத. கிணத்து தவளையாட்டம். சரியா? அதான் இதோடைய பழமொழி. கிணத்து தவளையாட்டம். நீ வந்து நான் படிச்சதான் பெஸ்ட் உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நினைக்காத. படிக்கிறதை விட கேட்கறதும் இருக்குப்பா. படிக்கிறதை விட கேட்டு அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம். படிச்சதுனால நீ பெஸ்ட் கிடையாது அப்படின்றாங்க. சரியா? செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் கற்றல் தான். எல்லாமே பாருங்க படிப்பை பத்தி தான் வருது. மூணாவது என்னன்னா படிச்சவங்கள அந்த படிப்பு பத்திய அறிவு உள்ள இன்னொரு படிச்சவன் தான் மெச்சுவான், பிரைஸ் பண்ணுவான். சரியா? அதனால படிச்சவனுக்கு தான் படிப்பை பத்திய அறிவு தெரியும். ஓகே, அவ்வளவுதான். ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும். அவ்வளவுதான் மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னா, நீ எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் நீ வந்து அதைப்படி அது ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? ம் ஒருத்தங்க ஒருத்தங்க படிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அடக்கமா இருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு உலகம் நம்புது. அப்படி இல்லாம நீ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன், முடிஞ்சிச்சு. அது என்ன ஆயிப்போனா கூட தழும்பாது. அதனால நீ அதை வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன். ஸோ கற்றறிந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தலகணமா ஆட மாட்டாங்க, தெரியாம ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. அதுதான் ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னா, படிச்சவங்க படிச்ச நூல்படி தான் நடப்பாங்க. படிக்காதவங்க அதை பத்தி ஒரு விஷயம் தெரியாது, அவங்க அப்படி நடக்க மாட்டாங்க. படிக்காதவங்க அப்படி நடக்க மாட்டாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நூலை படிக்கல, நல்ல விஷயங்கள் சொன்ன அந்த நூலை படிக்கல. பட் ஆனா நீ நல்ல விஷயங்கள் சொன்ன நூலை படிச்சுட்டு நீ அப்படி நடக்காம இருந்தீன்னா அது எப்படி தெரியும்? நிலவுல பட்ட அந்த மறுமாறி தெரியும் உலகத்துக்கே. அவ்வளவுதான் கண்ணுங்களா. அப்புறம் இந்த அரை இலக்கியம் 3 இருக்கு தெரியுமா? திருக்குறள், நாலடியார் இப்ப சொல்றேன். திருக்குறள், நாலடியார், தென் அதுக்கப்புறம் பழமொழி. இது 3மே இதுக்கு பின்னாடி உள்ள பிரித்தெழுதுகள் பார்த்துக்கோங்க. சேர்த்தெழுதா பிரித்தெழுதா ஒன்று இருக்கும் தெரியுமா? அதை நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ எக்ஸாம் இது முடிச்சுட்டு அது உங்களுக்கு கண்டிப்பா வரும். இலக்கண பார்ட் இருக்குல்ல, பார்ட் ஈல பிரிவு பிரிவு ஈன்னு இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு 4 மார்க்ஸ் கேட்குறாங்க. சரியா? 2 கேட்குறாங்க, 4 மார்க்ஸ் கேட்குறாங்க, இல்லை 2 மார்க் கேட்குறாங்க. அது இம்பார்ட்டன்ட். அதை நம்ம முதல்ல பார்ப்போம். பிரித்தெழுது தெரியுமில்ல. இப்போ மணற்குன்று, மணல் பிளஸ் குன்று, மணற்கேணி, மணல் பிளஸ் கேணி அப்படி வரும். அதுல வந்து இந்த இந்த செய்யுளுக்கு பின்னாடி உள்ள அந்த பிரித்தெழுதுக தான் கேட்குறாங்க. பிரித்தெழுதுக இல்லை சேர்த்தெழுதுக. சரி, இப்போ நாலடியார் பார்ப்போமா? நாலடியார் பார்ப்போமா ஓகே கண்ணு? மேம். தூக்கம் வருதா? பாப்போம். இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யணும். சரியா? உட்காந்த இடத்துல இருந்து லேசா எந்திரிச்சு நின்று கையை அப்படி தேய்ச்சி கண்ணுல அப்படி வச்சுட்டு திருப்பி உட்காருங்க பார்ப்போம். ஜஸ்ட். ஏன்னா இது வந்து கிராமர், இது செய்யுளா, கொஞ்சம் ஒரு மாதிரி போரா இருக்கும், தூக்கமா வராது. மதியானம் வேற நம்ம கிளாஸ், சாயங்காலம்னாலும் பரவாயில்ல. உட்காந்துட்டீங்களா? எந்திரிச்சு முடிஞ்சா 2 குதி. தேய்ச்சி உட்காந்துட்டேன் மேம். ஓகே, முடிஞ்சா 2 குதி குதிங்க பார்ப்போம், பாட்டு பாடிக்கிட்டேன். வீட்டில் என்ன நினைக்கிறோம்? ஐயோ தமிழ் மேம்க்கு என்னாச்சு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சு என்ன போறாங்க. ஓகே குட். இப்போ நாலடியார். ஓகே, நாலடியார் பார்ப்போமா? நாலடியார் வந்து 4 அடிகளை உடைய பாடல்களை எழுதியவர். அவர் தான் நாலடியார். நாலடி 400 அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா இதுவும் 400 பாட்டு இருக்கும். இது ஒரு அரை இலக்கியம். அரை இலக்கியம் என்னது? அட்வைஸ், மக்களுக்கு அட்வைஸ் பண்ற இலக்கியம். ஓகே, அவ்வளவுதான் இதை பத்தி. சரியா? சரி, இதை பத்தி ஒரு நூல் குறிப்பு கொடுத்துருப்பாங்களே, எங்க இருக்கு நூலாசிரியர் யாரு? இவர் வந்து சமண முனிவர். எப்பவுமே இதை சமண முனிவர்கள் தானே வந்து எடுப்பாங்க. சரியா? இந்த இந்த அரை இலக்கியங்கள் எல்லாத்தையும் சமண முனிவர்கள் தான் எழுதுவாங்க பெரும்பாலும். திருக்குறளும் சமண முனிவர் தான், இவரும் சமண முனிவர் தான். இவர் வந்து அவர் தான் எழுதியிருக்கார். அவ்வளவுதான் நூலாசிரியர். சரியா? இது தொகுத்தவர் வந்து பதுமனாராம், தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த நாலடியார்ல இதுவும் வெண்பாக்களானது. திருக்குறளும் வெண்பாக்களாலானது, நாலடியாரும் வெண்பாக்களானது, பழமொழி 400 வெண்பாக்களாலானது. எவ்வளவு ஈஸி பாருங்க. சரி, வெண்பாருக்குரிய தலைகள் அப்படின்னா என்னன்னா, 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு நாங்க படிக்கும்போது இருந்தது, ஆனா உங்களுக்கு இருக்கானு தெரியல. நேர் நேர்த்தியமா, நீ நிறை நேர்குடிமா அப்படிலாம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்திருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் நான் பார்க்கல புக்ல. சோ அது எப்படின்னா, இல்ல மேம். இல்ல ஓகே, அதாவது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்ல இருக்கும். அதை பார்க்கும்போது கரெக்டா அந்த திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா, கசடர கற்பவை கற்ற பெண்ணிற்கு அதுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாம இருக்கு பாருங்க, பட பட படன்னு ஒரே ரிதம்ல இருக்கும். அதுக்கு பேர் வந்து பான்னு சொல்லுவோம்.
அது நிறைய பா வகைகள் இருக்கு. ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா அப்படிலாம் 4 வகையான பா இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து இந்த 3 பாட்டுமே வெண்பா வகையை சேர்ந்தது. ஏன்னா ஈஸியான பா, ரொம்ப நல்லாவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால இந்த வெண்பாவில் இருக்கிற அந்த 3 இதையும் கொடுத்துருக்காங்க. சரி. ஆம், வெண்பால வந்து எப்பவுமே கடைசி வந்து மூணு மூணு வேர்டா இருக்கும். எப்படி திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஃபோர் வார்த்தை, அதாவது 4 வார்த்தை, 2வது லைன்ல 3 வார்த்தை இருந்ததா, அதே மாதிரி இதுல 4 வரிகள் கொண்ட பாடலா இருந்தாலும் முதல்ல உள்ள 3 வரிகளுக்கு கரெக்டா 4 வார்த்தை இருக்கும். கடைசி வரிக்கு 3 வார்த்தை இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, பழமொழியையும் பார்த்திருப்பீங்க. சரியா? பாம்பின் காலது பாம்பெரியுமா? பார்த்தோமே. நிறைய அந்த பழமொழியில அந்த கடைசி ஆமா. பார்த்தீங்கன்னா ம். கடைசி 4, 3 3 எஸ். அந்த மாதிரி மதியில வரமாட்டேங்குதே தேரை அந்த அந்த கடைசி லைன் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தையில முடிஞ்சிருக்கும். சரியா? எதுக்கு நம்ம பார்ப்போமே, எதுக்கு விடுவோம், பார்த்துடலாம். ஒரே ஒரு இது மட்டும், ஒரு வெண்பானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இளமயில் விடக்கூடாது. எஸ். பாருங்களேன், இருக்கா? கற்றலின் கேட்டல நன்று, 3 வார்த்தை. அதே மாதிரி மரம் போக்கி கூலி கொண்டார், அதை பாரு, மரம் கூலி கொண்டார் 3 இருக்கா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்களேன், 4 வார்த்தையா இருக்கும். கடைசி மட்டும் 3 வார்த்தை இருக்கா? இதுதான் வெண்பா. சரியா? அதே மாதிரிதான் இப்போ நம்ம அந்த நாலடியார் பார்க்க போறோம். நாலடியார்ல அது இது என்ன புதுசா, நாலடியார்ல செல்வ நிலையாமை பத்தி பார்க்க போறோம்ப்பா. திருக்குறள்லையும் பழமொழி நானூலையும் கல்வி பத்தி பார்த்தோமா, இதுல வந்து செல்வ நிலையாமை. செல்வ நிலையாமைன்னா செல்வம் வந்து பெரிய விஷயம் இல்லப்பா, அதை கட்டிக்கிட்டு அழுகாத அப்படின்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? சரி. எங்க ஆசிரியர் வெண்பா சொல்லட்டுமா? வெண்பால வந்து வெண்பா தலைகளால் ஆனது. கடைசி மத்தைய சீர் ஏனைய அடிகள் 4 சீரும் கடைசி அடி 3 சீராகவும் இருக்கும். அவ்வளவுதான், அது மட்டும் தெரிஞ்சுங்க போதும். வெண்பாவால் ஆனது. வெண்பான என்ன? எல்லா அடியும் 4 சீர், கடைசி அடி 3 சீர், அவ்வளவுதான். சரியா? அது எத்தனை அடியா இருந்தாலும் ஓகே. சரி. நூல் குறிப்பு 4 + அடி + ஆர், அதனாலதான் 4 அடியார். 4 அடியில உடைய ரெஸ்பெக்டட் வேர்டு வந்து ஆர். ஒரு திருவள்ளுவர் இப்ப தலைவர் வருகிறார், தலைவர் அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி இரு அவர் இவர் மாமனார் மாமியார் சொல்லுவோமா, அந்த ஆர் தான் அது. சரியா? 4 + அடி, 4 அடி ஆர். அந்த 4 அடியை கொண்டது இந்த 4 அடியார். ஓகே. 400 பாடல் இருக்கு. அது இதுலயும் வந்து இயல்கள் இருக்கு. சரியா? அறம் பொருள் இன்பம்ன்ற மாதிரி இதுலயும் 3 பாக்கெட் இருக்கு. பொருட்பால், அறத்துப்பால், காமத்துப்பால்னு 4 அடியார்ல இருக்கு. சரியா? சரி. இப்போ போலாமா உள்ள? செல்வ நிலையாமை. செல்வ நிலையாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது உங்களுக்கு தோணுதா? நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பட் ஆனா இன்னும் உங்களுக்கு டீப்பா புரியுதா? செல்வ நிலையாமை, செல்வம்னா என்ன? செல்வம்னா பணம். ஓகே. நிலையாமைனா நிலைச்சிருக்கிறதா மேம்? என்ன என்ன எனக்கு என்ன நிலையாமைனா? நிலை நிலைச்சு நிக்காது, நிலையாமை. நிலைச்சிருக்கிறது. நிலை, செல்வம் நிலைத்தல் அப்படின்னா பாசிட்டிவ். எஸ், செல்வம் இருக்கும்பா அப்படின்னு அர்த்தம். நிலையாமை அப்படின்னா நிலைக்காது, செல்வம் வந்து நிலைச்சு நிக்காது உலகத்துல, அதுதான் செல்வம் நிலையாமை. செல்வம் புடிச்சிட்டு அலையாத அது பின்னாடி, அது வந்து உனக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்காதுப்பா, நிலைஞ்சு நிக்காதுன்னு அர்த்தம். ஆனா அதுக்காக செல்வம், அதுக்காக செல்வம் இல்லாம வாழ முடியுமா உலகத்துல? முடியாது. கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா செல்வம் வேணும். பட் ஆனா செல்வம் மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்க கூடாது. அதுதான் வித்தியாசம். செல்வம் வேணும், பட் ஆனா செல்வம் தான் வாழ்க்கைன்னு நினைக்க கூடாது. நம்ம வாழ்றதுக்கு செல்வம் வேணும். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? அதைத்தான் அவர் சொல்றாரு. சரியா? செல்வம் நிலையா வேணும், அப்புறத்துக்கு அது எப்படி செல்வம் இல்லாம நம்ம வாழ முடியும் அப்படின்னா, உலகமே செல்வத்தை நோக்கி தானே ஓடுது. அப்பனா என்ன அர்த்தம்? செல்வம் இல்லாம நம்மளால வாழ முடியாது இல்லையா? அவ்வளவுதான். ஆனா உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் பரவி இருக்கு. அதெல்லாம் எனக்கு வேணாம், செல்வம் மட்டும்தான் வேணும்னா அது வேஸ்ட் தானே, அது தப்பு தானே. அதைத்தான் சொல்றாங்க. ஓகே. சரிப்பா, ஓகே. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த 5 பாட்டுமே மீனிங் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது என்ன சொல்றாரா, ஒரு தலைவர், ஒரு அப்பாவும் அம்மா, ஒரு 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 வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. சரியா? உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் எப்படி பரிமாறுறாங்களாமா, அறுசுவை உணவா. அறுசுவை உணவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறுசுவை உணவு, உப்பு உரிப்பு சாரி உப்பு, கேள்விப்பட்டிருக்கேன் மேம். உப்பு உரப்பு இனிப்பு காரம் கசப்பு துவர்ப்பு, இந்த 5 6 சுவை உள்ள உணவு. சரியா? துவர்ப்பு எதுல இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
பாகற்காய் அது பாகற்காய். கசப்பு. என்ன கண்ணு? துவர்ப்பு. பாகற்காய் கிடையாது. ஆக கசப்பு கண்ணு. துவர்ப்பு. அதான் கேட்கிறேன். ஏன்னா நீங்களாம் உங்க நீங்க சின்ன பிள்ளைங்க கண்டிப்பா நீங்களாம் சாப்பிட மாட்டீங்க. அது என்னை விட சின்ன பிள்ளைங்க நீங்க, அதுக்காக நான் சொல்றேன். இது இருக்குல்ல, வாழைப்பூ சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டுருக்கோம் மேம். வாழைப்பூல ஒரு டேஸ்ட் வரும்ல, அதுதான் துவர்ப்பு. இப்ப கல்யாணத்துக்கு என்ன போனோம்னா பாக்கு தருவாங்கல்ல வெத்தலைக்கு, அதுவும் துவர்ப்பு. சரியா, அது துவர்ப்பு. சரியா, ஓகே. இப்ப அந்த அறுசுவை உணவை செஞ்சிருக்காமா அந்த அம்மா. அப்படியே டிஃப்ரெண்டா ஆச்சு. நம்ம வீட்டுல ஒரு நேரம் ஒரு சுவை உள்ளது சாப்பிட்டு செய்யறதுக்கே இல்ல, நம்மளால முடிய மாட்டேங்குது. டைம் இருக்க மாட்டேங்குது இல்ல. பட் ஆனா அந்த அம்மா உட்காந்து செஞ்சிருக்கும் போல. அவ்வளவு 6 சுவை உள்ள உணவு நான் செஞ்சேன், தட்டுல வச்சு ஹஸ்பண்ட் கொடுக்குது. சரியா, அந்த ஹஸ்பண்டுமே அவ்வளவு சாப்பாடை ஒரு சுவையில ஒரு கை தான் சாப்பிடுறாரு, அவ்வளோ இல்ல. புரியுதா? ஓகே, இது நான் டேஸ்ட் பண்றேன். அறுசுவையில நீ உப்பு உப்பு இதுல எவ்வளவு செஞ்சிருக்க? 4 டிஃப்ரெண்ட் டைப் செஞ்சிருக்க. இனிப்புல 4 டிஃப்ரெண்ட் டைப் செஞ்சிருக்கியா? ஓகே, தூர்ப்புல 2 தான் செஞ்சிருக்க. ஓகே, இப்ப புரியுதா? இந்த மாதிரி 6 சுவையில டிஃப்ரெண்ட் டைப்ல செஞ்சு வச்சிருக்குது அந்த அம்மா. ஓகே, அந்த செஞ்சு வச்சத ஒரு கை எடுத்து இதுல அவங்க செஞ்சு வச்ச அந்த ஃபுட்டுல ஒன்னொன்னா ஒரு கையா எடுத்து சாப்பிட்டா, அதுக்கப்புறம் அவருக்கு வேணாம், எனக்கு போதும், இந்த ஒரு கையே போதும், எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னு வராமா. அப்ப எவ்வளோ ஃபுட்டு செஞ்சிருப்பாங்க அந்த அம்மா. அறுசுவை உணவை உட்காந்து ஒரு டேஸ்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதை ஃபுல்லா எடுத்து சாப்பிட்டு, எனக்கு வேணாம், எனக்கு இதுக்கு மேல வேணாப்பா, சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு அவ்வளவு செழிப்புல இருந்த ஒரு ஆளா இருந்தா கூட, ஒரு நாளைக்கு செல்வமே இல்லாம வறியவராகி, ரொம்ப ஏழையாகி, இல்லாதவராகி, இன்னொருத்தவங்கிட்ட போய் கையேந்தி நின்று சாப்பாடுக்கு கையேந்தி விற்கிற நிலைமை வந்துரும்பா. அப்படி ஒரு நிலைமை வரும். அதனால எல்லா நேரமும் நம்ம இப்படியே இருப்போம்னு நினைக்காதங்கிறாரு. அதுதான் அந்த அந்த பாட்டோட மீனிங். ஓகே, நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இதுல இருக்கிற ஓகே. 5 பாட்டு. சரியா, என்ன சொல்றாங்க? இப்ப அறுசுவை உண்டி, 6 சுவையில உண்டி. ஆஹ் அது அது என்னமா, அது அது வார்த்தை வாசிங்க அந்த வேர்ட. அறுசுவை உண்டி அயர் அமர்ந்தில்லாம். அமர்த்தில்லாள். அமர்ந்தில்லாள். ஓகே, அமர்ந்தில்லாள். அமர்ந்து அமர்ந்து இல்லால் ஊட்ட. எஸ், அறுசுவை உண்டு இருக்குல்ல, 6 சுவை உள்ள அந்த உணவை உட்காந்து, இல்லான மனைவி வந்து அதுவும் அவ சாப்பிடலாமா, ஒய்ஃப் எடுத்து ஊட்டுறாங்களாமா. எப்படி? இல்லால் ஊட்ட, அவங்க மனைவி எடுத்து ஒரு கை ஒண்ணுன்னா எடுத்து இதை சாப்பிட்டு பாருங்க ஊட்டி விடுறாங்களாமா. அப்படி ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டார். மறுசிகை நீக்கின்னு, எனக்கு வேணாம், எனக்கு அடுத்து வேணாம், எனக்கு இது வேணாம், அதே அது போடு. இது மறுசிகைன்னா திருப்பி அதே ஃபுட்டுல அடுத்த கை வைக்கல. புரியுதா? அதான் மறுசிகை. திருப்பி அகைன் அந்த ஃபுட்டை சாப்பிடாம எல்லா ஃபுட்லயும் ஒரு கை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றாரு. அவரு கூட அவதான் அப்படி சாப்பிட்டாரு. அந்த மாதிரி சாப்பிட்டவர் கூட வறியவராய், ரொம்ப ஏழையா போய் சென்று இறப்பர் ஒரு இடத்தில். நம்ம ஒரு இடத்துல போய், ஐயோ என்னால் பசி தாங்க முடியல, எங்க ஒய்ஃப்லாம் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க, என் குழந்தைங்க சாப்பாடு இல்லாம இருக்காங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு கையேந்தி நிக்கிற அளவுக்கு வந்துரும். செல்வம் ஒன்று உண்டாக வைக்க பார்த்ததென்று. அதனால நீ இப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நீ பிடிச்சு வச்சுக்கிட்டு, நான் எனக்கு முக்காலத்துல இருக்கும், எனக்கு ஃபுல்ல செல்வம் தான் என்னை காப்பாத்தும், அதுதான்ப்பா நானுங்க மாதிரி அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சா அது பக்கத்துல உட்காராத. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. சரி, வைக்கற்பாலது அப்படின்னா அதை வச்சு சேர்த்து சேர்த்து வைக்காதப்பா. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அந்த மாதிரி மனுஷன் கூட ஒரு நாளைக்கு இல்லாம ஆயிடுவான். நீ சேர்த்து வச்சு என்ன ஆக போகுது? ஒரு நாளைக்கு அதுவும் இல்லாம போயிடும்ல. இப்படி மீனிங். நீங்க நினைக்க கூடாது, ஆஹா இவ்வளவு போய் அடுத்தவங்க போய் கையேந்திர மாதிரி வந்துச்சுன்னா அப்ப நம்ம சேர்த்து வைக்கணும்ல, பேங்க்ல டெபாசிட்ல வைக்கணும், நகையா வாங்கணும். அப்படிதான் நினைப்போம் இல்ல. வாங்கணும், இல்ல ஏதாவது இடம் வாங்கணும், இப்படி நம்ம ஏதாவது வாங்கி வச்சாதான் நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இல்லாதப்ப திடீர்னு ஒரு வறுமை வந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்பதான் நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி இருந்து இப்படி யாரு நிலைமையும் இருக்கு. அதனால செல்வம் செல்வம் அதை போட்டு அதை பின்னாடி அலையாத. ஏன்னா நீ என்னதான் புடிச்சு வச்சிருந்தாலும் அது போகணும்னு நேரம் வந்துச்சுன்னா அது போயிரும் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். பயமா இருக்குல்ல? நல்லா இருக்கு, அல்லா காப்பாத்தணும். சரியா, ஓகே. செகண்ட் திங், துகடீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு. அதாவது உங்களுக்கு குற்றம் இல்லாம, அது செல்வம் எப்படி வரணுமா? இதை மீறி சொல்றேன். ஒரு சுத்தமான ஹலாலான வழியில சொல்லணும் நம்ம, அதைத்தான் சொல்றாரு. எந்த ஒரு தப்பும் இல்லாம நீ இது நீ சேர்த்துட்ட, நிறைய சொத்து வச்சிருக்க, நீ ஏகப்பட்ட காசு உன்கிட்ட இருக்கு, அதை வந்துருச்சு, உனக்கு வந்தவனே கையில சொத்து வச்சிருந்தோம், நீ என்ன பண்ணணும்? காசு வந்தோடனே அதை அப்படியே வயல்ல மாடை வச்சு உழுது கஷ்டப்பட்டு அந்த உணவை உண்டாக்கி தரானே விவசாயி, அவன் உங்க சொந்தக்காரங்க
கஷ்டப்படுறவங்க, பெரியவங்க, சின்னவங்க இப்படி எல்லாம் உற்றார் உணவுக்குன்னா கொடுத்து அவங்களுக்கும் கொடுத்து நீனும் சாப்பிடுப்பா. சரியா? ஏன் அப்படின்னா செல்வம் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. அதனால இது வந்து செல்வம் வந்து சகடக்கால் போல வரும். சகடக்கால்னா வண்டி சக்கரம். ரோட்ல வண்டி சக்கரம் போச்சுன்னா உருண்டுட்டே போகுமா, மேல இருக்கிற பார்ட் கீழே போகும், கீழே இருக்க பார்ட் மேல வரும். புரியுதா? வண்டி இப்படி ஒரு ரவுண்டா வீல் சுத்திக்கிட்டே தானே இருக்கும். அது மாதிரி செல்வம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உன் கையில இருக்கும், நாளைக்கு அவன் கையில இருக்கும். உனக்கு இன்னைக்கு இருக்காது, நாளைக்கு உன் பையன் சம்பாதிப்பான். உன் பையன்கிட்ட இருக்கும், நாளைக்கு சாமோட்ட இருக்காது. இப்படி சகடக்கால் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால உனக்கு செல்வம் கிடைச்சிருச்சு, ஒரு சுத்தமா நீ நல்லா குற்றம் இல்லாம நீ சம்பாரிச்சிட்ட, அதை உடனே ஒரு நன்மையா மாத்திக்கோ நீனு. அதனால எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடு அப்படின்றாங்க. சரியா? யாராருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. துகள்டீர் பெருசெல்வம் தோன்றிய கால். துகள்டீர்னா துகள், குற்றம் இல்லாம நீ சம்பாரிச்ச, தூய வழியில சம்பாரிச்ச அந்த பெருஞ்செல்வம் தோன்றிய கால் உனக்கு கிடைச்சிச்சுன்னா அதை தொட்டு அதை என்ன பண்ணுனா, பகடு நடந்த கூழ் பல்லாரோடு. பகடு நடந்த கூழ்னா, பகடுனா மாடு, அது நடந்த கூழ்னா அது நடந்து நம்மளுக்கு வந்து அரிசி கிடைச்சதுல, அதனாலதான் நம்மளுக்கு வந்து சாப்பிடுறோம். சரியா? அந்த அந்த கூழ், அந்த கூழ் அதை சொல்றாங்க. புரியுதா? வயல்வெளியில கிடைச்ச அந்த கூழ் இருக்காரு, அத அவரோடும் அந்த விவசாயியோடும் பல்லாரோடும் அப்படின்னா நிறைய பேர் சுத்தி, இப்ப நான் சொன்ன எல்லா பேருமே உறவினர்கள், சொந்தங்கம், பந்தங்கள் எல்லாத்துக்கூட பல்லாரோடும். அப்புறம் என்னமா இருக்காது, கண்ணு தெரியல, அது என்ன வாசிங்க? பல்லோரோடு உண்டு. பல்லாரோடு அது உண்டு தானே அது. பல்லா பல்லாரோடு பல்லாரோடு உண்டுன்னு வச்சுக்கோமே. எஸ், அப்படி பல்லாரோடு நீ வந்து சாப்பிடு. அகடுரை யார் மாட்டும் நில்லாது. உண்மையிலேயே அந்த உறுதியா நான் சொல்றேன், கான்பிடண்டா சொல்றேங்க, நான் கட் அண்ட் ரைட்டா சொல்றேன்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்றேன் நான். ஏன்னா யார் மாட்டும் நில்லாத செல்வம், யார்கிட்டயும் செல்வம் எப்பவுமே நிலைச்சு நின்னது இல்லப்பா. அது சகடக்கால் போல வரும். அது சகடக்கால் மாதிரி வீல் மாதிரி மேலே கீழே சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு நல்ல சுத்தமான செல்வம் கிடைச்சிச்சு, நல்ல வழியில சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அதை எல்லாத்துக்கும் கொடுத்து நீ சாப்பிடு. ஏன்னா உன்கிட்ட கையில இருக்கும்போது நீ கொடுத்து நல்ல விஷயம் செஞ்சிரு. இல்லைன்னா நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ. ஏன்னா அது வரும் போகும், வரும் போகும், சக்கரை மாதிரி. அதுதான் டொமினி. புரியுதா? ஓகே. காசை பார்க்கும்போது வேற மாதிரி பார்க்க வச்சிருவார் போல இவரு. சரியா? சரி. இதுல என்ன சொல்றாங்க, யானை மேல ஒரு ராஜா வராருன்னு வச்சுக்கோ. யானை மேல வராரு ஒருத்தர், அப்படியே பிரைட்டா, அப்படியே பளபளன்னு அப்படியே ஜொலிச்சுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோ. அவரு அவரு கீழே வந்து அவ்வளோ சேனை வராங்க. இவர் வந்து மேல கொடை இருக்கு, அந்த கொடையில யானைக்கு மேல கொடை இருக்கும்ல, அது மேல உட்காந்துருக்காரு. கீழே பார்த்தா அவ்வளோ சேனைகள் வர்றாங்க. அப்படி இருந்த ராஜா கூட ஒரு நாளைக்கு வறுமையாகி தன்னுடைய ஒய்ஃபை வந்து இன்னொருத்தன்ட்ட, இப்ப வேற ராஜா வந்து கேப்சர் பண்ணிட்டா இந்த ராணி வந்து அவங்களுக்கு வேலைக்காரங்களா போயிருவாங்கல்ல. அப்படித்தானே பண்ணுவாங்கல்ல. ஒரு ராஜா சண்டை போட்டா இந்த ராஜா தோத்துட்டாருன்னு வச்சுக்கோ, அப்ப ராணி என்ன ஆகும், இந்த ஜெயிச்ச ராணிக்கு வேலைக்காரி ஆயிருவாங்க. கரெக்டா? இல்லாட்டா ஜெயிச்ச அந்த ராஜாவுக்கு அரண்மனைக்கு எடுத்துட்டு போயிருவாங்க பின்னாடி, இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தா கூட ஒரு நாளைக்கு நீ அப்படி வேற அப்படி மரம் சாயிற மாதிரி அப்படி விழுந்துருவ, உன்னுடைய அரசாட்சியே போயிரும். அப்படி ஒரு நாள் வரவும் இருக்கு. அதனால உன்னுடைய உன்னுடைய மனைவியை கூட இன்னொருத்தையும் கடத்திட்டு போயிடுவான், கொண்டு போயிடுவான். உன் மனைவியை கூட உன்னால காப்பாற்ற முடியாது. உன்கிட்ட செல்வம் வந்து என்ன பிரயோஜனம், உன்கிட்ட இவ்வளவு அரசாட்சி, இவ்வளவு வெல்த் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. சரியா? அதுதான் இங்க சொல்லுவோமா. மூணாவது, யானை பொருத்தம் பொலிய. யானை வந்து அழகா பிரைட்டா ஒளிரன்னு வச்சுக்குவேன், அந்த மாதிரி அப்படி ரொம்ப பக்காவா அப்படி ஃபிட்டா அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஆனா யானை பொருத்தம் பொலிய, அழகா யானை மேல உட்காந்து குடநிழல் கீழ் சேனை தலைவராய் சென்றோரும். ஒரு கொடைநிழல், கொடைனா குடை, வெள்ளை கொடை மாதிரி இருக்கும்ல, கலர் கலரா அந்த ராஜா கொடைகள் இருக்கும். அந்த கொடைக்கு மேல கொடி பறக்கும், அப்படிலாம் இருக்கும் அந்த ராஜா வந்தாருன்னா. ஸோ அந்த யானை மேல அப்படி இருக்கு, இவர் உட்காந்துருக்காரு. கீழே வந்து சேனை தலைவராய் சென்றோரும். அப்படி இருந்து அவ்வளோ பெரிய சேனைகள் கீழே இருக்கு. சேனை மீன்ஸ் படைகள், அவ்வளோ படைகள் கீழே இருந்தாலும் அதுக்கு தலைவரா யானை மேல அவர் போய்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஆளா இருந்தா கூட ஏனை வினை ஒப்ப, ஏதாவது ஒரு 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 தீவினை, இல்லை ஏதாவது ஒரு தப்பு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காலம்னு சொல்றாங்களா, ஒரு இன்னொரு ராஜா சண்டை போட்டு ஏதாவது ஒரு நேரத்துக்கு வினை ஒப்ப ஏதாவது ஒரு வேறு நடந்துருச்சுன்னா வேறாகி வீழ்வர் தாம். அப்படியே மர வேறு மாதிரி அப்படி சாஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. அந்த ராஜா விழுந்துருவாங்கன்னு அர்த்தம், தோத்துருவாங்க, அழிஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். வேறாகி வீழ்வர் தான். தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொலை. தன்னுடைய மனைவியை கூட அவனால காப்பாற்ற முடியாது, இன்னொருத்தையும் மாற்றான பகைவர், அவன் பகைவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான், அவளை கூட காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு ஆயிடுவாங்க. அப்போ வந்துட்டு அவ்வளவு செல்வம் வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஆயிடுறது சான்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அதனால நீ ரொம்ப ப்ரௌடா இருக்காத, செல்வம் என்கிட்ட இருக்குன்னு அப்படின்னு. ஓகே.
தென் ஃபோர்த் ஒன், இது கொஞ்சம் புரியுறது கஷ்டம் இந்த 4வது, பட் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்யின் செய்க சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று. அது என்னன்னா, நம்மகிட்ட வந்து எப்பயுமே நம்மகிட்ட இருக்கு ஒரு விஷயம், இந்த இந்த ஒரு செல்வம் நம்ம சம்பாதிச்சிருக்கோம், இந்த செல்வம் நின்றன அப்படின்னா இது வந்து என்கிட்ட இருக்குது. அதான் இந்த நின்றனா நம்மளுடைய புரியுற மாதிரி ஈஸியான தமிழ்ல சொல்லணும், என்கிட்ட இது இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இருக்குதே ஒரு விஷயம், அது நம்மகிட்ட இருக்காது. புரியுதா? அதாவது இப்போ என்கிட்ட வந்து இப்போ 10 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அந்த 10 ஏக்கர் நிலம் இருக்குது நான் சொல்றேனே, அந்த இருக்குதே ஒண்ணு, 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த இருக்கிற அந்த 10 ஏக்கர் இருக்கு பத்தியா, அது இருக்காது. அதுதான் அந்த நின்றன நில்லா. புரியுதா? ஏன்னா நம்ம வந்து ஒண்ணு இருக்குன்னு நம்ம நினைப்போம், அந்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கவே ஒரு விஷயம் நிக்குதுன்னு, அது நம்மளுக்கு நிலை பெறாதுன்னா நிக்காது, ஒரு நாளைக்கு போயிடும், நில்லா என உணர்ந்து. அதனால நம்மகிட்ட என்னதான் நம்ம வச்சிருந்தாலும் நம்மகிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோமே, அது ஒரு நாளைக்கு நிக்காம போயிரும். அதனால அப்படின்ற விஷயத்த நீ உணர்ந்து ஒன்றின வல்லே அப்படின்னா நீ வந்து அதை பொருத்தி இப்படி இருக்கக்கூடாது, இனிமே நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம இதுக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால வந்து அத பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணுமா, இனிமே வாழ்நாள் போயிடுச்சுப்பா, சென்றன வாழ்நாள்லாம் போயிடுச்சு, இனிமே நம்மளை வந்து கூட்டுறவன் வந்து கூட்டுறவன் மீன்ஸ் எமன். சரியா? மலக்குள் மௌத்து நம்ம சொல்லுவோம், அந்த எமன் சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எமன் வந்து வருவான். சரியா? அவன் வந்து அப்படியே கோவத்தோட வரான், நம்ம செருத்துடன் அப்படியே உயிரை பறிச்சுட்டு போகணும்னு வருவான் ஒரு நாளைக்கு நம்மளை கூப்பிட. அதனால போச்சு, வந்துரும், செருத்துடன் வந்தது கூற்று, வந்துரும் ஒரு நாளைக்கு எமன் வந்து நம்ம உயிரை எடுத்துட்டு போறதுக்கு வந்துருவான். அதனால அதுக்குள்ள என்ன பண்ணு நீ, எதுவுமே என்கிட்ட நான் ஃபுல்லா வச்சிருக்கேனே, அது என்கிட்ட இருக்குன்னு நினைக்காத. சீக்கிரம் அவன் வந்துடுறதுக்குள்ளாட்டியும் அந்த எமன் வர்றவங்களாட்டி நீ என்ன பண்ணு, என் வாழ்நாள் போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீ என்ன பண்ணு, ஹெல்ப் பண்ணு மத்தவங்களுக்குன்றாங்க. அவ்வளவுதான். சரியா? புரியுதா கண்ணுங்களா? புரியுது மேம். ஓகே புரியுது மேம். ஓகே, வெல்கம். இப்ப கடைசி, அப்பா சரியா, கடைசி முடிச்சிட்டோமா? செல்வ நிலையாமை என்ன சொல்றாரு, என்னாலும் ஒன்று தம் கையுற பெற்ற கால் பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவார் கோடியில் தீக்கூற்றம் தொடுத்தாழ செல்லும் சிரம். ஒண்ணுமே இல்லை. என்ன தெரியுமா? அதாவது இங்க பாரு, நீ வந்து உனக்கு கிடைக்குதுல காசு பைசா, அதெல்லாம் வந்து டக்குன்னு என்ன பண்ணும், உனக்கு வந்து முன்னாடியே, அதாவது கூட்டுறோம்னா இது ஒரு எமன் தான். சரியா? இந்த எமன் வந்து உன்னை வந்து சக்குன்னு வந்து உன்னை பிடிச்சிருவான். சரியா? அந்த கரெக்டான டைம் வந்துச்சுன்னா அவன் அவன் உன்னை கூட்டிட்டு போகும்போது ஒரு நல்ல வழியில, நல்ல பாதையில நீ வந்து நல்ல இடத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும்ல. அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி என்ன தெரியுமா? நீ முன்னாடி அது அவன் வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்து நீ பெற்ற செல்வத்தை நீ வந்து கொடுத்துரு, அதை பிடிச்சி வைக்காம அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். நம்ம சொல்லுவோம்ல, நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய ஜக்காத் பண்ணும், நிறைய சதக்கா பண்ணும், நம்மளுக்கு மவுத்து வந்துருச்சுன்னா அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவோம்ல, ஆமா. அதைத்தான் சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. சரி, அது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சொர்க்கத்துக்கு போற வழி, நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற வழி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா நம்மளுக்கு வந்து அது வந்து வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நன்மை. அதை தான் இவர் இப்படி சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? அதாவது என்னாலும் ஒன்று தம் கையுற பெற்ற கால். சரியா? எப்படியாவது என் கையில எந்த வழியிலயா நீ சம்பாதிச்சிருக்கலாம், ஏன்னா திடீர்னு வந்திருக்கலாம், இல்ல அப்பாட்ட இருந்து வந்திருக்கலாம், அப்படி உன் கையில கிடைச்சத நீ வச்சு வந்து பாதுகாக்காத, வச்சுட்டு பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா. எனக்கு பின்னாடி இது ஆகும், எனக்கு பின்னாடி ஆகும், இந்த காசு இருக்கே நான் சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு பின்னாடி ஆகும் பிடித்திரா. பிடிச்சு வச்சிருக்காத. முன்னே கொடுத்தார் உயர்ப்பவர். நீ வந்து முன்னே அந்த பிடிச்சு வைக்காம அந்த காசை உடனே டக்குன்னு இறந்து போறதுக்கு முன்னாடி நீ கொடுத்து மற்றவங்களுக்கு நன்மை சம்பாரிச்ச, தர்மம் பண்ண, சதக்கா பண்ண, அப்படி நீ செஞ்சு நீ நல்லதை சம்பாரிச்ச அப்படின்னா உயர்ப்போவார், நீ சொர்க்கத்துக்கு போவார், நல்ல வழிக்கு போவார். கோடியில் தீ கூற்றம், பயங்கரமான ஒரு ஆம், அவன் வந்து எப்படின்னா நேர்மையான ஆளு. சரியா? கோடியில் தீ குற்றம்னா அவன் இந்த நேரத்துல உயிர் எடுக்கணும், கரெக்டா எடுத்துருவான். முன்னாடியும் போகாது, பின்னாடியும் போகாது. அதனால கரெக்டா நீதியா நடந்துக்குவான் அந்த அந்த எமன். அப்படிப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கரெக்டா இருக்கிற அந்த அந்த எமன் இருக்கானே, அவன் தொடுத்தால செல்லு வழி, அவன் உன்னை கூட்டிட்டு போறானே, போகும்போது உன்னை நல்ல வழியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னா நீ அவன் வர்றதுக்கு முன்னாடியே, எவன் வர்றதுக்கு முன்னாடி, அந்த எமன் வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்து மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுன்றாங்க. அவ்வளவுதான். ஓகே கண்ணுங்களா? சரி.
ஹலோ, புரியுதா? புரியுதுங்க. புரிஞ்சா? செல்வ நிலைமை புரிஞ்சுதா? ஆனா அதுக்காக செல்வம் இருந்து எல்லாத்தையும் குடு குடு குடு, செல்வத்தை கொடுத்துரு, நீ சேர்த்து வைக்காத சேர்த்து வைக்காதன்னா, ஏன்னா அவங்க சமண முனிவர்கள், சரியா? அதனால அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அதுக்காக செல்வத்தை நம்மளுடைய நபிசல்லாசுடைய இது இருக்கா உங்களுக்கு? 1/3 உன் குழந்தைங்களை விட்டு போன்னு இல்லையா? இருக்கு. ஸோ அதனால இவங்க சொல்லதுன்னா என்ன சொல்றாங்கன்னா, அதீத காசு பைத்தியம்னு சொல்லுவோம்ல, யாருக்கும் கொடுக்காம காசு 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 காசுன்னு பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்க தெரியுமா? காசு தான் உலகம்னு. அப்படி இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த பாட்டெல்லாம், சரியா? ஆனா காசு இல்லாம உலகத்துல வாழ முடியாதுல்ல. நம்ம பிள்ளைங்களுக்குமே அதுக்காக தானே விட்டு போறோம், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இல்லையா? ஸோ காசு பைத்தியம் அலையாத, சரியா? அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 5 பாட்டும். சரி, நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? பின்னாடி பாருங்களேன், அந்த ஒரு திருக்குறள்ல இருந்து பார்க்கலாம். திருக்குறள்ல ஆஹ் அந்த பிரித்தெழுதுக இருக்கா? இந்த இருக்கு பாரு, பிரித்தெழுதுக. ம் திருக்குறள்ல பிரித்தெழுதுக ஃபுல்லா சபானா படிங்க. அதை நாலடியார் பழமொழியில கொஞ்சம் இருக்கும், அதை வந்து முஸ்ஃபிரா படிங்க. ஓகே, படிங்க ஓகே பார்ப்போம். மேம். படிங்க பார்ப்போம் பிரித்தெழுதல். இப்ப நான் படிக்கவா மேம்? படி 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 பேபி. நான் கசடற கசடு ஆ பிளஸ் அற எண்ணெய் எஸ், எண் பிளஸ் என்ப எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப கண்ணென்ப கண் பிளஸ் என்ப வலு வாழும் உயிர். வாழும் உயிருக்கு வாழும் பிளஸ் உயிருக்கு கண்ணுடையர் கண் பிளஸ் உடையர் ஆ முகத்திரண்டு முகம் பிளஸ் அத்து பிளஸ் 2 எஸ், புண்ணுடையர் ஆ ஆ புண்ணுடையர் புண் பிளஸ் உடையர் எஸ், தொட்டனை தூரும் தொட்ட ஆ பிளஸ் அமுத்து பிளஸ் ஊரும் வெரி குட். மணற்கேணி மணம் பிளஸ் கேணி நாடாமல் நாடு பிளஸ் ஆம் பிளஸ் ஆள் ஊராமல் ஊர் பிளஸ் ஆம் பிளஸ் ஆள் எண்ணொருவன் எஸ், என் பிளஸ் ஒருவன் சாந்துணையும் சாம் பிளஸ் துணையும் எஸ், ஏமாப்புடைத்து ஏமாப்பு பிளஸ் உடைத்து எஸ். தாமின் தாமின் தாயின் புருவது. புருவது ஆ ஆ தாமின் புருவது தாம் ம் பிளஸ் இன்புறுவது உலகின் எஸ், புறல் உலகு பிளஸ் இன்புறல் எஸ். கற்றறிந்தார் கற்று பிளஸ் அறிந்தார் இன்னும் ரெண்டே தான். கேடில் கேடில் ம் கேடு ம் பிளஸ் இல் மாடல்ல மாடு பிளஸ் அல் வெரி குட் வெரி குட். சபானாக்கு ஒரு விர்ச்சுவல் என்னது ஹேண்ட் கிளாப் போட தெரியுமா? அப்பெல்லாம் போடுவீங்களா? நாங்கள் எங்கள் ட்ரைனிங்கில் போடுவோம். சரி, ஓகே, என்னென்னமோ நான் ஓகே, குட். அப்புறம் சூர்யா யாருக்குன்னு? சூர்யான்னு ஒருத்தங்க, அவங்க ஒன்றும் சப்மிட் பண்ணலையா? அவங்க ஒன்றும் கிளாஸ் அட்டன் பண்ணவே இல்லையா? சரி, அவங்க ஓகே, யாரும் தெரியல மேம். தெரியாது. சரி, ஓகே, அவங்க ஒருத்தவங்க ஒன்றும் சப்மிட் பண்ணல டிஎம்ஏ. சரி, முஸ்பிரா பி ரெடி? ரெடியா கண்ணு? ஓகே மேம். வெல்கம். பிள்ளைங்க பாரு எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. சா, குட். பாரக்கல்லாஃபி ஜாதக்கல்லாஃபி கண்ணுங்களா? ஆமீன்னு சொல்லுங்க வேமா. ஆமீன். எஸ், ஆமீன். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, முஸ்பிரா வாசிங்க. அறுசுவை 6 பிளஸ் சுவை வெரி குட். அமர்ந்தில்லால் அமர்ந்து பிளஸ் இல்லால் எஸ், சென்று இருப்பர் சென்று பிளஸ் இருப்பர் எஸ். உரி சரி, உரி ம் ஊரிடந்து ஊர் பிளஸ் இடந்து இடத்து ஆ இடத்து. பூ பூலெனின் பூல் பிளஸ் எனின் எஸ். செல்வம் மென்ற செல்வம் ஒன்று, செல்வம் ஒன்று. செல்வம் ஒன்று செல்வம் பிளஸ் ஒன்று ம் வைக்கற்பாற்றன்று எஸ், வைக்கற்பாற்று பிளஸ் அன்று எஸ். துகள்டீர் துகள் பிளஸ் தீர் ம் பெருஞ்செல்வம் பெரும் பிளஸ் செல்வம் ம் அகடுற அகடு பிளஸ் உர கசடக்கால் கசடம் பிளஸ் கார் மாத்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்மா, சகடக்கால் அது. அது ஆ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. சகடம் பிளஸ் கால். ஓகே, நெக்ஸ்ட். நிழல் கீழ் நிழல் நிழல் பிளஸ் கீழ் எஸ், வினையுழப்ப வினை பிளஸ் உழப்ப என உணர்ந்து என பிளஸ் உணர்ந்து எண்ணானும் என் பிளஸ் ஆனும் கையுற கை பிளஸ் உற எஸ், பின்னாவதென்று பின் பிளஸ் ஆவது பிளஸ் என்று எஸ், பிடத்திரா பிடத்து பிளஸ் இரா எஸ். கேடில் கேடு பிளஸ் இல் ம் தொடர்ந்தாறு தொடத்து பிளஸ் ஆறு. வெரி குட், அதே தான். சரி, அப்போ பழமொழி 400 நான் வேகமா வாச்சிடவா? சரியா? ம்.
ஏன்னா நான் இல்ல நீங்க கரெக்ட் வாசிங்கம்மா, கரெக்ட் ஒண்ணு இப்ப நான் ஒண்ணு. ஓகே, நானும் வர்றேன் விளையாட்டுக்கு. ஓகே, காணுமே. எங்கே அந்த இது வந்து கண்டிப்பா இந்த இது என்ன சொல்றது, செய்யுள்ல இருக்க பின்னாடி உள்ள அந்த பிரித்தெழுதுன ஒரு தடவை பாத்துக்கோங்க. என்னமா அது 2 மார்க் வருது. சரி, எல்லா கொஸ்டின்லயும் வருது. மூப்பின் கண், மூப்பு பிளஸ் இன் பிளஸ் கண். ஓகே, வாசிக்கிறியா? வாசினா வாசிக்கண்ணு. ஓகே, உணர்கிறிய உணர்க்கு பிளஸ் சரி வாசிமா, வாசி. யாராவது வாசிச்சா கூட வாசிங்க. மூப்பின் கண் மூப்பு பிளஸ் இன் பிளஸ் கண். உணர்கினிய உணர்க்கு பிளஸ் இனிய. இந்நீர் இனிமை பிளஸ் நீர். பிரித்துளியில் பிரிது பிளஸ் துளி பிளஸ் இல். கிணற்றக்கத்து கிணறு பிளஸ் அகம் பிளஸ் அத்து. கணக்கிளை கணக்கு பிளஸ் இன் பிளஸ் ஐ. முனியா திணித்தோதி முனியாது பிளஸ் இனிது பிளஸ் ஓதி. புலமிக்கவர் புலம் பிளஸ் மிக்கவர். புலன் பிளஸ் ஆம். நலமிக்க நலம் பிளஸ் மிக்க. பாம்பறியும் பாம்பு பிளஸ் அறியும். பாம்பின பாம்பு பிளஸ் இன் பிளஸ் ஆ. கற்றறிந்தார் கற்று பிளஸ் அறிந்தார். புகழ்ந்துரைப்பார் புகழ்ந்து பிளஸ் உரைப்பார். நூலுணர்ந்து நூல் பிளஸ் உணர்ந்து. கைகந்தாரகி கைகந்தார் பிளஸ் ஆகி. பழியாய பழி பிளஸ் ஆய. ஓகே, வெரி குட் முஸ்ஃபிரா, வெரி குட் சபானா, சூப்பர். ஓகே, இது ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி இருக்கு, எனக்கு கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்கான்னு தெரியல. ஓகே, இப்ப நம்ம கொஸ்டின் பார்க்கலாமா? அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப நான் கொஸ்டின் பார்க்கலாமா இப்போ? கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, சக்குன்னு அது கொஸ்டின் பண்ணி பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம பார்த்தோம்ல, அது ஃபுல்லா ஒன் வேர்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம கதை பார்த்தோம்ல, கதவு பார்த்தோமா? கரெக்டா? இது பார்த்தோம். அது என்ன, ஒரு தேவன் திருட்டு பையன், அது என்ன முத்தாச்சியா என்னமோ சொல்லுமே, இந்த முறுக்கு விற்கிற பாட்டி ஒரு கதை சொன்னோமா? கரெக்டா? அது நம்ம தானே 10th தானே பார்த்தோம். சங்கு தேவன். சங்கு தேவனா? சங்கு தேவன், எஸ் எஸ். அந்த சங்கு தேவன். அப்புறம் வந்து இன்னொரு லெசன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா கண்டிப்பா காம்ப்ரிஹென்ஷன்ல அது வருது. அது சரியா? கதையா கொடுத்துடுறாங்க, கொடுத்துட்டு தானே அதுக்கப்புறம் அது காம்ப்ரிஹென்ஷன்ல வருது. இங்க பாருங்களேன், இப்போ பகுதி ஆல இதுல நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் தான் தேவர் உலகம் இதெல்லாம் மேம் நடத்திருப்பாங்க போல, முதல்ல இருக்க மேம். நான் ரிவிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வரேன், சரியா? ஏன்னா ரிவிஷன் கண்டிப்பா கொடுப்பேன், மறுபடியும் திருப்பி எல்லாமே நான் கொடுப்பேன், அப்ப பார்க்கலாம், சரியா? இப்போ நம்ம படிச்சது எங்க இருக்கு? இதெல்லாம் வந்து குற்றால குறவஞ்சி முன்னாடி இருக்குல்ல அது. திருக்குற்றால குறவஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். முடிச்சிட்டாங்களா மேம்? குற்றால குறவஞ்சி முடிச்சிருப்பாங்களே உங்களுக்கு? ஓகே ஓகே, இது கம்பராமாயணம். கம்பராமாயணம் ரொம்ப முக்கியமானது, அன்னைக்கே சொன்னேன் நான் உங்களுக்கு, சரியா? இப்ப பாரு, பின்வரும் ஏதேனும் ஒன்றினை பிரித்து எழுதுக. எழுத்தன்ப. எழுத்து பிளஸ் என்ப. எஸ். உலகின்புறல். உலகு பிளஸ் புறல். இன்புறல். குட் இன்புறல். ஓகே, இப்போ நான் திணை நான் நடத்துறேன். நான் அடுத்த தடவை உங்களுக்கு கிராமர் நடத்துறேன். பாட்டி இப்போ டைம் இருந்துச்சு நான் நடத்துறேன். நான் உயர்திணை என்றால் என்ன எடுத்துக்காட்டணும். உயர்திணை அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து டைம் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா திணை பால் எண் இடம் அதை நடத்துறேன் உங்களுக்கு இந்த டைமோட. ஓகே, இப்போ பாரு, மணல் பிளஸ் கேணி சேர்த்து சொல்லுங்க. அத மணற்கேணி. மணற்கேணி. இரு வரும்ல, தொட்டனை தூணும் மணற்கேணி. மணர் இரு, அந்த லா வந்து இரு. ஓகே, தாம் பிளஸ் இன்புறுவது சொல்லுங்க. தாம். அந்த இம் இருக்குல்ல, எப்பவுமே நல்லா ஞாபகம் கண்டிப்பா இப்படி ஒண்ணு உங்களுக்கு வரும். இப்போ ஒரு ஸ்டாண்டிங் வேர்டு, அதுக்கப்புறம் கம்மிங் வேர்டு ரெண்டா இருக்கா, அதுக்கு இடையில பிளஸ் இருக்கா, அந்த பிளஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு மெய்யெழுத்து வருதுன்னு வச்சுக்கோ, புள்ளி வச்ச லெட்டர் இம் இருக்காங்க, தாம் அப்படின்னு புள்ளி வச்ச லெட்டர் இருக்கா, சரியா? அதுக்கப்புறம் அடுத்து வர்ற அந்த வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்தா இருக்கா, அ ஆ இ ஈ உ ஏ எப்படி இருக்கா?
புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா கண்ணுங்களா? புரியுது மேம். புரியுது. இங்க வந்து இம்மு மெய்யெழுத்து இருக்கு, இங்க வந்து உயிரெழுத்து இருக்கு. எப்பயுமே கண்டிப்பா உங்களுக்கு 2 கேட்டானா 2ல ஏதாவது ஒண்ணு இப்படி இருக்கும். சரியா? நல்லா பாத்துக்கங்க. அழகா ஏதேனும் ஒன்றினை தான் எழுத சொல்றாங்க. பாருங்க, பின்வருவற்றுள் ஏதேனும் ஒன்றினை சேர்த்து எழுதுக. ஸோ ஈஸி மெத்தட் நான் சொல்றேன். இது வந்து மேம் தாம்புற்றா ஆமா என்னம்மா என்ன ராஜா? தாம்புற்று ஆஹா, தெரியல அதுதான் நான் சொல்றேன். இதுக்கு பேரு புணர்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, இது வந்து ஸ்டாண்டிங் வேர்டு, இது கம்மிங் வேர்டு. ஓகே, இந்த அதாவது நிலைமொழி வருமொழின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அதை புரியாது சுத்த தமிழ்ங்கிறதுனால இங்கிலீஷ்ல சொல்றேன் நான். இது ஸ்டாண்டிங் வேர்ட், இட் இஸ் கம்மிங் வேர்ட். ஓகே, இந்த ஸ்டாண்டிங் வேர்டோட எண்டிங் லெட்டர் புள்ளி வச்ச லெட்டரா இருக்கு. கம்மிங் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் உயிரெழுத்தா இருக்கு. அப்படி வந்ததுன்னா ஒண்ணுமே நீங்க செய்ய வேணாம். இந்த ஈயா இங்க ஈக்கு மாத்திரம் போட்டுரும். மீ அவ்வளவுதான். இந்த ஈய இம்மு பிளஸ் ஈ என்னது? மீ தானே. இக்கு பிளஸ் ஆ என்னது? கா. கரெக்டா? இக்கு பிளஸ் ஓ வந்து கோ. அது தெரியும் தானே? உயிரெழுத்தும் பிளஸ் மெய்யெழுத்து தெரியும் பிளஸ் மேம். கொஞ்சம் கொஞ்சம் மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்து சேர்ந்தாதான் உயிர்மெய் எழுத்து வரும். கரெக்டா? ஆ இப்ப போனா எப்படி வரும்? இப்பு பிளஸ் என்ன கண்ணுங்களா? ஓ. வா. ஓ. எஸ், அதே மாதிரி வா அப்படின்னா இவு பிளஸ் வா. அதான் வாவை தான் பிரிக்கணும். லெட்டரை பிரிப்பாப்போம். வா அப்படின்னா இவ்வு பிளஸ் இவ். வெரி குட், வெரி குட் முஸ்பிரா. அதுதான் அதேதான். அதே மாதிரி இம்மு பிளஸ் இ அப்படின்னா இம் பிளஸ் இ மீ. தட்ஸ் ஆல். மாவை வந்து மீ ஆக்கிடணும். அப்ப மின் புருவது ஈ எடுத்துடணும். ஈ எடுத்து மாத்திராவா போட்டுடணும். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பத்தியா? இது கண்டிப்பா வரும் ஒண்ணு. பாத்தீங்களா, 1 மார்க் உங்களுக்கு நான் ஈஸியா கொடுத்துட்டேன். ஓகே, குட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது 10th 12th வரும். சரி. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட எண்டிங் லெட்டர் மெய்யெழுத்தா வந்து கம்மிங் லெட்டர், அந்த வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்தா இருந்ததுன்னா 2ஐயும் சேர்த்துடணும். அவ்வளவுதான். சரியா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? 1 மார்க் ஈஸி. ஓகே, இப்ப பாருங்க. இருக்கா? 2 மார்க் கொஸ்டின் நிறைய வரும். கற்றோரின் இயல்பு குறித்து விளக்குக. வந்திருக்கா? கற்றோர் வந்து எப்படி எப்படி பின்வருவற்றில் ஏதேனும் ஒன்றினை எழுதுக. இதுல பாருங்க, திருக்குறளும் கொடுக்கல, பழமொழியும் கொடுக்கல, காமனா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? இதுல கற்றோரின் இயல்பு 2லையுமே இருக்கும். கற்றவர்கள் எப்படி இருப்பாங்க, பழமொழியிலேயே கற்றவர்கள் இயல்பு இருக்கு. சரியா? அப்போ நீங்க 2 மார்க் எத்தனை? 2 மார்க்ஸ் தான். சோ கற்றோரின் இயல்பு நீங்க வந்து எதுல கேட்டிருக்காங்கன்னு கேட்காம காமனா கொடுத்தா தாராளமா நீங்க திருக்குறள்ல இருந்து எடுத்து எழுதலாம், பழமொழியிலே எடுத்து எழுதலாம். கற்றோரின் இயல்பு என்னது? அவங்க வந்து சென்ற இடத்தெல்லாம் கற்றோரின் இயல்பு. சென்ற இடம்லாம் அவங்களுக்கு சிறப்புன்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? தென் கற்றோர்கள் வந்து அவங்க வந்து சரியான ஒரு அழகிய நல்ல நூல்களை படித்து அதன்படி நடப்பார்கள் இருக்கா? இந்த மாதிரி உங்களுக்கு கற்றோருடைய இயல்பு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அதில் எழுதிடணும். சரியா? பழமொழி 400 குறிப்பு வரைக. பழமொழி பிளஸ் 400. பழமொழி 400. இது வெண்பா வகையை சேர்ந்தது. கரெக்டா? 400 பாட்டுகளை கொண்டது. சரியா? இதுலயும் இது 400 பாடு. அப்புறம் என்னது, ஒவ்வொன்றுலயும் ஒரு பழமொழி இருக்கும். எழுதினவர் யாரு? முன்றுரி அறையினார். அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி குறிப்பு எழுதணும். ஓகே, இப்ப படிச்சதானே வந்திருக்கு பாத்தீங்களா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல. சோ கண்டிப்பா இந்த திருக்குறள் நாலடியார் அதை பத்தி அதுல 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா கண்ணுங்களா? அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கங்க. இது மாதிரி பட் ஆனா காமனா தான் கொடுத்துருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேற எஸ், இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா? இல்ல இலக்கணம் பார்ப்போமா? பாத்ரூமே இன்னொரு கொஸ்டின், 2 கொஸ்டின். துகள்தீர். துகள் பிளஸ் துகள்தீர் இருக்கா? துகள்தீர். இப்ப துகள் இருக்கு. இங்க பாருங்க, சேர்த்து எழுத்துகள் இருக்கா? துகள் பிளஸ் தீர் என்னது? அது துகள்தீர். பெருமை பிளஸ் செல்வம் பெருஞ்செல்வம். ஓகே, இது கிராமர்ல கேட்டிருக்காங்கப்பா. கிராமர் இலக்கண பாட்டு இருக்குல்ல, அதுல போய் கேட்டிருக்காங்க. இதை அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க நிறைய மாதிரி. ஆனா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. சரியா? சரி, இங்க பாரு. கற்பதை விட கேட்டலே சிறந்தது என்பதை விளக்குக.
பிரிவு ஈ பாருங்களேன், எல்லாமே எதுல வந்திருக்கு இந்த 2 கொஸ்டின்ஸ் பாருங்க. செல்வம் நிலையாமை குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, நோ சாய்ஸ். அப்ப என்ன அர்த்தம்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கீழே கொடுக்கப்பட்ட வினாவிற்கு விளக்கமாக விடையளிக்கும். 3 மார்க் கொஸ்டின் வருதா? என்னது? செல்வ நிலையாமை குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்கள். இப்ப பார்த்தோமா 5 பாயிண்ட் பார்த்தோம் நம்ம. சரியா? செல்வ நிலையாமை 5 பாயிண்ட் பார்த்தோமா? எப்படி வந்து அவன் எவ்வளவுதான் அறுசுவை உணவு உண்டாலும் ஒரு நாளைக்கு இல்லாம போற சான்ஸ் இருக்குது, அவனுக்கு அப்படி வாய்ப்பு அமையும். அப்புறம் வந்து என்னது, செல்வம் வந்து சகடக்கால் மாதிரி போகும் வரும். ஸோ அதனால நம்ம செல்வத்தை பிடிச்சி வச்சுட்டு கூடாது. அப்புறம் நீ பெரிய கூட அரசனுடைய இதா இருந்தா கூட உன்னோட மனைவியை கூட இன்னொருத்தையும் தூக்கிட்டு போற அளவுக்கு கூட வந்து நீ ரொம்ப தோத்துருவ. சரியா? பகைவன்ட்டு உங்க மனைவி போயிடுவாங்க, அந்த மாதிரி கூட ஆகும். இது யமன் வர்றான். ஸோ அதனால அவனுக்குள்ள நீ என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு சேர்த்து வைக்காத, அது உனக்கு எந்த பலனும் தராது. நீ வந்து அவன் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் கிடைச்ச செல்வத்தை நீ செலவு பண்ணணும். அப்பதான் அது வந்து உனக்கு நல்ல வழியை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். அவ்வளவுதான். இந்த 5 பாயிண்ட் தான் இந்த செல்வம் நிலையாமை குறித்து நாடியார் கூறும் கருத்துக்கள். சரியா? இப்ப நான் பார்த்த கருத்தை நான் திருப்பி சொல்லியிருக்கேன்னா, ஆனா அது முக்கியமான கொஸ்டின் தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் அதை நான் வந்து இப்போ இன்னைக்கு பாருங்க, இதுதான் கொடுப்பேன் நான். செல்வம் நிலையாமை குறித்து நாடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு நான் அந்த வினா அசைன்மெண்ட் கொடுப்பேன். நீங்க அதில் கண்டிப்பா எழுதுங்க. இப்படிதான் இருக்கிறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுக்குறேன். சரியா? அதனால நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். சரி, கற்பதை விட கேட்டலே சிறந்தது என்பதை விளக்குக. அது அந்த கிணத்து தவளை மாதிரி உள்ள உட்காந்துட்டு சொன்னோம்ல, உள்ளே உட்காந்துட்டு நான் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சதான்னு கிணத்தவளை மாதிரி இருக்காத, நீ படிச்சதான் உனக்கு. பட் ஆனா அதை விட அனுபவரி வாய்ந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேட்டலே நன்று அப்படின்னு பழமொழி நானூல் தான் அதுவும் பழமொழி இல்லை. எஸ், ஆமா, பழமொழி நானூல்ல வருது. சரியா? சரி, தாசருடன் கற்பதனால் ஏற்படும் பயன்கள் என்ன? இறைவன் திருவடிகளை வழிபடுதல், பொருள் ஈட்டல், புகழ் பெறுதல், உயர் பதவி பெறுதல். அல்லது இதுல எதுப்பா கற்பதனால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும்? இறைவன் திருவடிகளை வழிபடுதல். இறைவன் திருவடி வழிபடுதல். கற்பதனால இறைவன் திருவடி வழிபடுறதுன்னு ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கவே இல்லையா? ஆனா அதுவும் கரெக்ட் தான். பட் ஆனா அது படிக்கல நம்ம. என்னது? கற்றதுனால பொருள் ஈட்டுறமா இல்லை, புகழ் பெறுதல். கற்றனால் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பார்த்தோமா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது படிச்சீன்னா படிச்சவங்க மத்தியில படிச்சவங்களாலதான் படிச்சவங்க பத்தி புரியும், அவங்களுடைய புகழ் தெரியும். பார்த்தோம்ல? சோ கற்பதனால நம்மளுக்கு கண்டிப்பா அதனால உங்க படிச்சவங்க அப்படின்னு ஒரு பேர் நம்மளுக்கு இருக்கும். அதுதான். இல்ல, எது நாலுமே ஒரே மீனிங் நம்மளுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குல்ல. படிச்சாலும் நம்ம சம்பாதிக்கலாம், படிச்சாலும் புகழ் வரும், படிச்சாலும் உயர் பதவி அடையலாம், படிச்சா தான் நம்ம வந்து திருவடி வழிபடலாம். எப்படி எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தியா? கன்ஃபியூஸ் ஆயிட்டு. சரி, ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸா இருக்கிறதா செலக்ட் பண்ணிடாதீங்க. அல்லதுன்னு வந்துச்சுன்னா அழகா இதை எழுதி முடிச்சிருங்க. சரியா? நம்மள வந்து ட்விஸ்ட் பண்றாங்களாமா அப்படி. சரி, புனல்னா என்னது? புனல் புனல் என்ற சொல்லின் பேர் என்ன? நீரா, சோலையா, நெருப்பா, காற்றா? நீரம். எஸ் எஸ், நீர். எஸ். பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் வந்து இந்த இடத்துல மறதி. நிறைய மீனிங் இருக்கு. இது நிறைய பொறாமைன்னு ஒரு இது மீனிங் இருக்கு. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா பொறாமைன்னு வரும். சரியா? கோபம்னு ஒரு மீனிங் இருக்கு, ஆத்திரம்னு ஒரு மீனிங் இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு கொடுத்தது வந்து மறதி. மறதி என்ற மீனிங் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அவ்வளவுதான் பேபி. சரியா? இது இந்த இந்த இதுல. சரி, இப்போ நான் உங்களுக்கு போன தடவை இலக்கணம் சொன்னேன் தெரியுமா? இலக்கணம், அது பேஜ் மட்டும் எழுதிக்கங்க. அடுத்த தடவை நான் சொல்றேன். இலக்கணம் அந்த அது என்ன சொல்றது, இலக்கணத்துல வந்து 5 திணைகள் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? குறிஞ்சி, முல்லை, மருதம், குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல், பாலை நெய்தல். சொன்னோமா? நெய்தல். சரி, ஓகே. இப்போ அது வந்து அதுதான் ஃபர்ஸ்டா? சரி, ஓகே. இப்போ என்ன நெக்ஸ்ட் நான் சொல்றேன்னா, இப்போ புரிஞ்சுக்கங்க. அடுத்து நான் வந்து எழுதலாம். நான் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்றேன். திணையை வந்து உயர் திணை என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் வாழும் போது அவங்க வந்து மனிதர்களை வந்து உயர் திணையும், மனிதர்கள் தேவர்கள் நரகர்கள் 3 பேத்தையும் உயர் திணை. இந்த திணை வேற, 5 திணை வேற. சரியா? 2 திணை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? உயர் திணை, அக்ரிணை அப்படின்னா என்னன்னா மக்கள், தேவர்கள், நரகர்கள். நரகர்கள்னா அசுரர்கள், அதாவது சைத்தான் சொல்றோம்ல. இந்த 3 பேரையும் உயர்திணைனும், அது தவிர மத்த எல்லாத்தையும் அக்ரிணைன்னு பிரிச்சாங்க. அக்ரிணைன்னு பிரிச்சாங்க. சரியா? உயர்திணை, அக்ரிணை. இந்த உயர்திணையில இதுதான் திணை. பால்னா என்னன்னா, பால் 5 வகைப்படும். என்ன பால்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 பால். பால்.
சூப்பர் பேபி. அதாவது எந்த அளவுக்கு பயங்கர டீப் நாலேஜோட இருக்கீங்க நீங்க. ஏன்னா இப்பதான் பார்த்தோம் வார்த்தைப்பால் அந்த பால் இல்ல கண்ணு. இது என்னன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சரியா? உயர்திணைக்கு 3 பால். ஆ சூப்பர். உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். அழகா சூப்பர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஆமா அதுவும் பால் தானே. சரி ஓகே. சரி உயர்திணைக்கு வந்து 3 பால், அக்ரணிக்கு 2 பால். 2 பால். சரியா? உயர்திணைக்கு என்ன 3 பால்? ஆண் பால், பெண் பால், பலர்பால். 3 பால். அக்ரணிக்கு 2 பால். என்னது? ஒன்றன் பால், பலவின் பால். இது மட்டும் போதும். சரியா? நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து நல்ல டீட்டெயிலா அழகா கிராமர் வந்து உங்களுக்கு நான் நடத்துறேன். சரியா? ஒரு லெசன் முடிச்சுட்டு கிராமர் நடத்துறேன். செய்யுள் முடிச்சிட்டோம்ல. ஏன்னா செய்யுளை முடிச்சாலும் அது ஒரு பெரிய விஷயம். சரியா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த தடவை ஒரு லெசன் முடிச்சுட்டு அழகா நம்ம வந்து கிராமர் வந்து பேஜ் நம்பர் சொல்லி உங்களுக்கு நோட் பண்ணிக்கங்க பக்கத்துல. அந்த பேஜ் நம்பர் சொல்லி நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 கிராமர் நடத்துறேன் ஈஸியா. சரியா? க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே மேம். ஓகே பேபி. ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா நீங்களா? இல்ல மேம். இனிமேதான் மேம். நான் ஐயோ சாரி கண்ணுங்களா, நானும் சாப்பிடணும். சரியா? ஓகே பை டேக் கேர். எழுதுங்க. சரியா? அதே மாதிரி கொஷின் வந்து நான் சொன்ன கரெக்டா அடுத்த வெனஸ்டேக்குள்ள எனக்கு கொடுத்துருங்க கண்ணுங்களா. ஏன்னா அப்பதானே மார்க் போட முடியும் நான். சரியா? திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. திருப்பி அதை முடிச்சிட்டாங்களான்னு திருப்பி பின்னாடி பின்னாடி போய் பார்க்க வேண்டியதா இருக்கா. ஸோ அதனால இன்னைக்கு நான் கொஷினும் அது கொடுத்துருவேன். எனக்கு நெக்ஸ்ட் வெனஸ்டே கிளாஸ்னா எனக்கு அட்லீஸ்ட் டியூஸ்டே நைட்டு 9 o'clock எனக்கு போட்டுருங்க. சரியா? சரியா கண்ணுங்களா? ஓகே மேம். ஓகே பேபிஸ். பாய் பை டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.